அனைத்து ஆசிரியர் சான்றோர்களுக்கும் முதற்கண் ஆசிரியர் கொள்கின்ற வாரம் ஒரு நற்சிந்தனை என்ற தலைப்பிலே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நமது தேசிய சங்கத்தின் சார்பாக ஏதேனும் ஒரு நல்ல சிந்தனையை உங்களிடையே கொண்டு சேர்க்கின்ற முகத்தான் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவது தாங்கள் அறிந்ததே. அந்த வகையில் இந்த வாரம் ஒரு மிகச் சிறப்பான வாரமாக நமக்கு அமைந்திருக்கின்றது. இந்த வாரம் செப்டம்பர் 5ஆம் தேதி என்பதால் நம்முடைய பாரத தேசத்தினுடைய வரலாற்றில் மிக நீங்காத ஆணித்தரமாக பதிய வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே தூத்துக்குடி மாவட்டத்திலே ஒட்டப்பிராரத்திலே பிறந்து தன்னுடைய வாழ்க்கையே சுதந்திர போராட்டத்திற்காக அர்ப்பணித்து மிகச் சிறந்த ஒரு தேசபக்தராக ஒரு உதாரண புருஷனாக வாழ்ந்த வ.உ. சிதம்பரனார் அவர்கள் கப்பலோட்டிய தமிழனுடைய பிறந்த நாள் என்று கிட்டத்தட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு பின்னணி கொண்ட வழக்கறிஞர் குடும்பத்திலே பிறந்த ஒரு கோடீஸ்வர குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் அன்றைக்கு நடந்த சுதந்திர போராட்டத்தினுடைய நிகழ்வுகளால் ஈர்க்கப்பட்டு தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே மக்கள் சென்று வர ஏன் ஆங்கிலேய கம்பெனி தான் கப்பல் போக்குவரத்தை நடத்த வேண்டுமா என்று சொல்லி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை ஆரம்பித்து மிகச்சிறந்த ஒரு சேவையை வழங்கி அதன் காரணமாக ஆங்கிலேயர்களால் வஞ்சிக்கப்பட்டு ஒரு மில் போராட்டத்தை காரணம் காட்டி கைது செய்யப்பட்டு இரட்டை தீவாந்திர தண்டனை விதிக்கப்பட்டு கோயம்புத்தூரினுடைய மத்திய சிறையிலே அடைக்கப்பட்டு மிக கொடுமையான முறையிலே உழைப்புகள் வாங்கி அதன் விளைவாக உடல் நைந்து பின்பு விடுதலை பெற்று அதற்கு பிறகு கூட பல்வேறு தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தனக்கு பின் தன்னுடைய வாரிசுகள் என்ன ஆவார்களோ என்ற கவலை இல்லாமல் இந்த பாரத மாதாவினுடைய பணியிலே தன்னுடைய வாழ்நாள் முழுதும் அர்ப்பணித்து இன்றைக்கெல்லாம் நினைவு கூறத்தக்க வகையிலே நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மானசீகமாக நம்ம எல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற வ.உ. சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழன் அவர்களுடைய பிறந்த நாளையும் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதே சமயம் நாம் தேசிய ஆசிரியர் சங்கம் ஆசிரியர்களாக பணியிருந்திருக்கின்றோம். ஆசிரியர் சமூகத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் இருந்த திருத்தணிக்கு அருகிலே சர்வவள்ளி கிராமத்திலே பிறந்து முதலிலே கல்வித்துறையிலே அரசு ஊழியராக பணியினை துவங்கி பிறகு சென்னை மாநில கல்லூரியுடைய பேராசிரியராகவும் மைசூர் கல்கத்தா பல்கலைக்கழகத்தினுடைய தத்துவவியல் பேராசிரியராகவும் புகழ்பெற்ற பெனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தராகவும் பணியாற்றி 42 முறை முனைவர் பட்டம் டாக்டர் பட்டம் பெற்று ரஷ்யாவினுடைய இந்திய தூதராகவும் முதல் இந்திய துணை குடியரசுத் தலைவராகவும் பின்பு குடியரசுத் தலைவராகவும் பணியாற்றி கல்விக் கொள்கைக்காகவே முதல் கல்விக் கொள்கை குழுவிலே தன்னுடைய பெயரிலே அமைத்து மிகப்பெரிய 25 பல்கலைக்கழகங்களுக்கும் அன்று பார்வை செய்து மிகச்சிறந்த ஒரு கல்விக் கொள்கைகளை தந்து தேசத்திலே புனரமைக்கின்ற பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு பல்வேறு மாணவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து இன்று அவருடைய பிறந்த நாளை நாம் ஆசிரியர் தினம் என்ற அடிப்படையிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய நம்முடைய நற்சிந்தனையாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய வாழ்வும் அவருடைய வாக்கும் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற நமது பாரத தேசத்தினுடைய தென்கோடியில இருக்கின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அறிஞர் அண்ணா கல்லூரியினுடைய முதல்வராக தற்போது பொறுப்பு வைத்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் எஸ். சுப்பிரமணியம் பிள்ளை அவர்கள் இங்கு சிறப்புரை வழங்க வருகின்றிருக்கின்றார்கள். அன்னாரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு சிண்டிகேட் உறுப்பினராகவும் ஐயா அவர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 5 தலைப்புகளிலே இவர்கள் முதுநிலை பட்டம் பெற்றவர்கள். MA ஹிஸ்டரி, MA காந்தியன் தாட், MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், MA பொலிட்டிக்கல் சயின்ஸ். அதுபோக 3 துறைகளிலே PhD அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றவர்கள். 35 ஆண்டு கால கல்வித்துறையினுடைய அனுபவம் பெற்றவர்கள்.
அது போக மீண்டும் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ என்று அது மாதிரியான பல்வேறு படிப்புகளை பற்றி கல்வித்துறைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு தற்சமயம் நிகழ்காலத்திலே ஒரு மிகச்சிறந்த கல்வி மாணாக்கர் திகழ்ந்து கொள்கின்ற டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் பிள்ளை அவர்கள் இன்றைக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய வாழ்வும் வாக்கும் என்ற தலைப்பிலே நம்மிடையே உரை நிகழ்த்த வந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் பாரதிய இதிகாசன் சங்கலன் சமிதி வரலாற்று துறையிலே பாரத தேசமானதனுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை எல்லாம் தோண்டி எடுத்து இந்த பாரத நாட்டிற்கு அறிவிக்கின்ற ஒரு உன்னதமான பொறுப்பிலே ஈடுபட்டிருக்கின்ற பாரதிய இதிகாசன் சங்கலன் சமிதியினுடைய தமிழகத்தினுடைய தலைவராகவும் இருந்து தேசத்திற்கு தேசப்பணியாற்றி வருகின்றார்கள். அன்னார் அவர்கள் இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய வாழ்வும் வாக்கும் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மிகச்சிறந்த பொருத்தமானவர் என்பதனால் அவர்களை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் அவருடைய வாக்குகளை பற்றியும் எமது ஆசிரியர் பெருமக்களுக்கு வழிகாட்டல் வழங்குமாறு தேசிய ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக உங்களை அன்போடு வருக வருக என்று இருகாம் கூப்பி அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. நான் என்னுடைய உரையை தொடங்கலாமா? துவங்கலாம் ஐயா, துவங்கலாம். அனைவருக்கும் மகிழ்வான மாலை வணக்கங்கள். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, என்னுடைய பெருமதிப்புக்குரிய பேராசிரியர் பெருமக்களே, இன்றைய நாள் ஒரு சிறப்பான ஒரு நாள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினத்தை இந்தியாவிலே நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக விளங்கியவர் நம்முடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள். பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு, பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வரின் நினைவு கட்டாதியம். மிகப்பெரிய பழமையான கலாச்சாரத்துக்கு சொந்தமான தேசம் பாரத தேசம். உலகத்துல எங்கேயுமே இல்லாத குரு சிஷ்யா பரம்பரை பாரதத்தில் மட்டுமே இருக்கின்றது, இன்றைக்கும் இருக்கிறது. குரு சிஷ்யா உறவு எப்படின்னு சொன்னா அது எஃகு மாதிரி இருக்குது, வஜ்ரம் மாதிரி இருக்கிறது. யாராலும் பிரிக்க முடியாத ஒரு நட்பு குருவுக்கும் சிஷ்யனுக்கு இருக்கிறது. இந்த கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாலே இருந்து நம்முடைய பாரத தேசத்துல மிக சிறப்பான கல்வி முறை கட்டமைக்கப்பட்டிருந்தது. குருகுல முறை கல்வி இருந்தது. ஒரு ஆசிரியருக்கு அவருடைய ஆசிரமத்திலே சென்று பணிவிடைகள்லாம் செய்து வித்தையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நம்முடைய தேசத்தில் இருந்தது. ஆகவே நம்முடைய சமூகத்துல ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் உண்டு. மற்றவர்கள் எப்படி என்று நமக்கு தெரியாது. ஆசிரியராக நாம் சமூகத்தில் நடமாடுகிற போது நம்ம சமூகம் நம்மளை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றது. இந்த நிலையில டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினத்தை நாம பாரதம் முழுமைக்கும் ஆசிரியர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். யார் இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன்? ஒரு விஷயத்தை நான் முதலில் தெளிவாக சொல்லி விடுகிறேன். அவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்கவில்லை. அவர் எந்த அரசியல் கட்சி பின்னணியும் கிடையாது. சுதந்திர இந்திய வரலாற்றுல 2 பேருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எந்த விதமான அரசியல் பின்னணியும் இல்லாமல் அறிவுசார் பின்னணியை வைத்துக் கொண்டு ஒரு தேசத்தினுடைய தலைவராக உருவாகுவதற்கு 2 பேருக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஒன்று டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள், இன்னொருவர் நம்மவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். இந்திய வரலாற்றின் பக்கங்களை புரட்டுகிற போது அத்துணை ஜனாதிபதிகளும் அத்தனை குடியரசுத் தலைவர்களும் ஏதாவது ஒரு அரசியல் பின்னணியை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ரொம்ப பாக்கியமாக நம்முடைய ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எந்த விதமான அரசியல் பின்னணியும் கிடையாது. சுதந்திர போராட்டம் கலந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் கூட அவர்கள் அதில் பங்கேற்கவில்லை. முழுக்க முழுக்க தன்னை ஒரு கல்வியாளராக அவர் காட்டிக் கொள்கிறார். அவருக்கு பேர் ஏன் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு வந்தது? பிரிக்கப்படாத ஆந்திர மாநிலத்துல நெல்லூர் மாவட்டத்துல ஒரு கிராமம் இருந்தது, சர்வப்பள்ளின்னு பேர். அந்த சர்வப்பள்ளி கிராமத்துல ஒரு ஏழை பிராமணர் ஒருத்தர் இருந்தார், தெலுங்கு நியோகி பிராமணர். அவருடைய பேர் வந்து சர்வப்பள்ளி ஐயாவுக்கும் சர்வப்பள்ளிமாவுக்கும் மகனாக பிறந்த அந்த அன்பான பிள்ளைதான் ராதாகிருஷ்ணன் பேர். மக்கள் எல்லாம் அவரை ராதாகிருஷ்ண ஐயா ராதா 1000 அன்னைக்கு பகுதியாக இருந்தது நெல்லூர் மாவட்டத்தில்
அந்த திருத்தணியில 1888 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அந்த அழகான தம்பதிக்கு, சர்வப்பள்ளி வீராசாமி சர்வப்பள்ளி சீத்தம்மா தம்பதிக்கு பையனாக இவர் பிறக்கிறார். 2வது ஆம்பளை பிள்ளையா பிறக்கிறாரு. இதுல என்ன பெரிய விஷயம்னு கேட்டா, குடும்பம் வறுமையோடு உழந்த ஒரு குடும்பம். நாம படித்திருக்கின்றோம். பிரிக்க முடியாததுன்னு கேட்டா வறுமையும் புலமையும். இந்த பிள்ளைக்கு மிகப்பெரிய புத்திசாலி, பான் ஜீனியஸ். பிறக்கிற போதே அறிவுஜீவித்தனமான குழந்தையா பிறக்கிறது. ஆனா துரதிருஷ்டம் என்ன தெரியுமா? அன்னபூரணியின் பார்வை இல்லை. சாப்பிடுவதற்கு அன்னம் கிடையாது, சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது. வறுமையோடு உழந்து போன குடும்பம். அவருடைய தகப்பனார் அந்த சர்வப்பள்ளியில் இருக்கிறார வீராசாமி ஐயா, அவர் என்ன பண்ணினார், அந்த ஊர்ல ஒரு ஜமீன்தார் கிட்ட கணக்கு பிள்ளைய வேலை பார்க்கிறார். கிடைக்கிற சொற்ப வருமானம் அதை வைத்துக் கொண்டு குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஏழ்மையோடு வாழ்கிற குடும்பம். ஆனா வெறும் அதிர்ஷ்டமாக இந்த பையன் இருக்கிறான ராதாகிருஷ்ணய்யா என்று அழைக்கப்பட்ட சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், துடிப்பான பிள்ளை, நிறைய படிக்கணும், நிறைய சாதிக்கணும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வெறித்தனம். ஆனா பொருளாதார முறை மிகப்பெரிய தடையாக இருந்தது. இருந்தாலும் ஒரு பெற்றோராக, ஒரு தகப்பனாக தன்னுடைய கடமையை அவர் சரியாக செய்திருக்கிறார். இந்த பிள்ளையை படிக்க வைக்கிறார். முதல்ல திருத்தணியில உள்ள கேவி ஹை ஸ்கூல்ல இந்த பிள்ளைய ஆரம்ப கல்விக்கு சேர்க்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போன உடனேயே ஆசிரியர் சொல்வதை பசுமரத்து ஆணி போல அப்படியே பதிய வைத்து விடுகிறார் மனதுல. அடுத்தால திருப்பதியில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவ மிஷனரி பள்ளிக்கூடம், ஹெர்மன்ஸ்பர்க் எவாஞ்சலிக்கல் லூத்தரன் மிஷன் ஸ்கூல், அந்த பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. அங்கேயும் படிக்கிறாரு. திருப்பி வாலாஜாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாரு. இதுல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, புத்திசாலி பிள்ளையாகும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். தான் படிக்கிற காலத்துல அத்தனை படிப்புக்கும் பரீட்சை எழுதி, தேர்வு எழுதி, தகுதி தேர்வு எழுதி, அதில் முதன்மையாக வெற்றி பெற்று அரசின் உதவித்தொகையை பெற்று தான் படித்திருக்கிறார். எந்த விதமான சீபாரிசும் கிடையாது. ஆனா அது மட்டும் போதாது. அரசின் உதவித்தொகை மட்டும் ஒரு மனிதன் வாழ்வதற்கும் படிப்பதற்கும் ஆகாது. இருந்தாலும் அந்த பிள்ளை முழுக்க அரசின் உதவித்தொகை பெறுகிறது. இறுதியாக வெள்ளூர்ல இருக்கிற ஊரிஸ் கல்லூரியில் அவர் படிக்கிறார். எஃப்ஏ படிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் என்று சொல்லப்பட்ட அந்த டிகிரியை படிக்கிறார். அப்ப முழுக்க சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கல்வி மிஷனரி கல்விக்கூடங்களையே பயில வேண்டிய காலகட்டமாய் போச்சு. பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு போக வேண்டும். அவருக்கு ரொம்ப விருப்பம் என்னன்னு கேட்டா, இயற்பியல் படிக்க வேண்டும், பிசிக்ஸ் படிக்க வேண்டும், ஒரு அட்டாமிக் சயின்டிஸ்டாக, ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்டாக வர வேண்டும் என்பது அவருடைய மிகப்பெரிய அவா. ஆனா அவருடைய குடும்ப சூழல், பொருள் கிடையாது. புறநானூறு சொல்கிறது, பொருள் இல்லாருக்கு எவ்வளவும் இல்லை அப்படின்ட்டா. ஒரு பணம் மட்டும் இல்லைன்னு சொன்னா இந்த சமூகம் திரும்பியே பார்க்காது. இங்க அதேதான் நடந்தது. தீண்டுவார் கிடையாது, உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. இயற்பியல் படிக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய அவாவில் அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. துரதிர்ஷ்டமாக படிக்க முடியவில்லை. அப்ப யோசிக்கிறார், என்ன பண்ணலாம்னு பாக்குறாரு. தாம்பரத்தில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரியில நுழைவுத் தேர்வு நடத்துறாங்க பிஏ படிப்பதற்கு. இவர் ஏன் பிஏ பிலாசபி படித்தார்னு கேட்டா, அந்த காலகட்டத்தில எல்லாம் ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக் வேண்டி தான் படிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல. 35 வருட கல்வி பணியில மெத்த வருத்தத்தோடு நான் பதிவு செய்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய மாணாக்கர் பட்டாளங்கள் எல்லாம் ஈஸி கோயிங், எளிதான முறையில் எப்படி கல்வி கற்கலாம் என்று நினைத்துக் கொண்டு டெக்ஸ்ட் புக் வாங்கி படிக்காம நாம கைடுகளை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுக்கு காசு கொடுத்து டெக்ஸ்ட் புக் வாங்கி படிப்பதற்கு ஆசை, உதவி செய்ய யாரும் இல்லை. அதனால அவர் என்ன பண்ணினார்னா, அந்த பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கிற எண்ணத்தை விட்டு விட்டார். இது இன்னொரு காரணம் இருக்கிறது. அவருடைய தாய்மொழி மாமனார் ஒருத்தர் இதே மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தாம்பரத்துல பிஏ பிலாசபி படித்திருக்கிறார். அவரிடம் நிறைய புத்தகங்கள் இருந்தன. இந்திய நாட்டு மிகப்பெரிய அறிஞர் பெருமக்கள், மேலை நாட்டு கற்றறிந்த அறிஞர்கள் எல்லாம் எழுதின புத்தகங்கள் நிறைய இருந்தது. அவர் சொன்னார், நீ ஒன்னும் கவலைப்படாத தம்பி, நான் உனக்கு என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் இலவசமாக தருகிறேன், நீ படி, தத்துவத்தை படி என்று சொன்னார். ஆக டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தத்துவம் படிப்பதற்கு கிடைத்த வாய்ப்பு ஒரு மிகப்பெரிய விபத்து. எங்கேயோ அவர் பிசிக்ஸ் படித்து ஐஎஸ்ஆர்லையோ அல்ல அட்டாமிக் எனர்ஜி கமிஷன்லயோ மிகப்பெரிய சாதனை நிகழ்த்த வேண்டிய ஒரு மாமனிதருக்கு ஒரு சர்க்கிள் ஏற்பட்டதாக அன்றைக்கு அவர் நினைத்தார். அது சர்க்கிள் அல்ல, அவரை ஏற்றி விடப்பட்ட ஒரு ஏணியாக அவர் மாற்றப்படுகிறார். தாம்பரம்
கிறிஸ்தவ கல்லூரியில அவர் BA பிலாசபி படிக்கிறார். அவருக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அந்த ஆசிரியர்களுக்கு நான் என்னுடைய தலை வணங்குகிறேன். சாதாரணமான விஷயம் அல்ல. அத்தனை பேரும் ஐரோப்பியர்கள், கிறிஸ்தவத்தை சார்ந்தவர்கள். 3 முக்கியமான பேராசிரியர்கள் அவர் சொல்கிறார். வில்லியம் மில்லர், எனக்கு ஆங்கிலத்தை போதித்த வில்லியம் மில்லர், எனக்கு தத்துவத்தை போதித்த 2 மகான்கள் வில்லியம் ஸ்கின்னர், SG ஹாக். இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சொல்லப்பட்ட அந்த மாணாக்கருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மேஜிக் ஏற்படுத்தினாங்க. பள்ளிக்கூடத்துல கல்லூரியில படிக்கிற போது ஆசிரியருக்கு உகந்த மாணவனாக இருக்கிறார். அந்த காலகட்டத்திலேயே என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செய்திருக்கிறார். நூல்களை தேடி அலைகிறார். அவரு மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரியில படிக்கிற போது அவருக்கு மிகப்பெரிய அறிவு தாகம் இருந்தது. அங்கு மிகப்பெரிய நூலகம் இருந்தது. ஆனால் அவருக்கு திருப்தி இல்லை. இன்னும் நிறைய நூல்கள் படிக்க வேண்டும். என்ன செய்தாரா, சென்னை பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்கிறார். சென்னை பல்கலை ஒரு மிகப்பெரிய நூலகம். 1850களில் டல்கோசி பிரபு காலத்தில் உருவாக்கப்பட்ட சென்னை பல்கலைக்கழகம் பழமையான நூலகம். தத்துவ நூல்கள் நிறைய வாங்கி அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில எல்லாம் நூலகங்கள்ல படிப்பதற்கு ஆட்கள் கியூவில் நிற்பார்கள். நான் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நான் பயின்றிருக்கின்றேன். அங்க இருக்கிற நூலகத்துல இடம் பிடிப்பதற்கு மிகப்பெரிய போட்டி. இன்னைக்கு சினிமா கூடங்கள்ல டிக்கெட் எடுப்பதற்கு நம்முடைய இளைஞர்கள் எப்படி ஓடுகிறார்கள், அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் போன்ற உயர்நிலை கல்வி கூடங்கள்ல நூலகங்களை பயன்படுத்துவதில் மாணவர்களுக்கு மிகப்பெரிய போட்டி. இடம் கிடைக்கிறது கஷ்டம். ஒருவனுக்கு ஒரு சீட்டு கிடைச்சின்னு சொன்னா அவன் வெளியே போகவே மாட்டான். சென்னை பல்கலைக்கழகத்துல நம்முடைய சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடை கட்டிக்கிட்டு போய் காவல் இருக்கிறான். காலையில 10 மணிக்கு தான் லைப்ரரி நூலகம் திறக்கப்படும். 9 மணிக்கே போய் காவல் இருக்கிறான். திறந்த உடனே ஆளா ஓடி போய் அங்க இருக்கிற வாசிப்பு சாலையில உட்கார்ந்து கொள்கிறான். தன்னுடைய தேவைக்கான புத்தகத்தை எடுத்துக் கொள்கிறான். சாப்பிடுவது கூட அவர் மறந்து விட்டார். பல நாள்கள்ல உண்பதற்கு கூட மறந்து விட்டார். அந்த அளவுக்கு தத்துவத்தை படிப்பதில் மிகப்பெரிய லாய்ப்பு. சாயங்காலம் 6 மணி நூலகம் பூட்டப்பட வேண்டும். அங்கே மணி அடித்தார்கள். இவருக்கு காதுல விழவே இல்லை. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுக்கு காதுல மணி ஓசை விழவில்லை. அந்த பியூன், கதவடைக்கிற பியூன் ஒவ்வொரு ஸ்டாப் போய் பார்க்கறான். ஒவ்வொரு ரூமா போய் பார்க்கிற போது அங்க ஒரு மேஜையில உட்கார்ந்து ஒருத்தர் படிச்சுட்டு இருக்கிறான். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சொன்னாங்க, தம்பி மணி முடிஞ்சு போச்சப்பா, நேரமாகி விட்டது, நூலகத்தை அடைக்க வேண்டும், நீ நாளைக்கு வரலாமே என்று சொன்ன போது வருத்தத்தோடு நூலகத்திலிருந்து விடைபெற்ற சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அப்படி படிப்புக்கு மேல ஒரு மிகப்பெரிய மோகத்தோடு அவர் படிக்கிறார். அவருடைய ஆசிரியர் பெருமக்கள், சாதாரண ஆசிரியர், அவர் சொல்லுகிறார், என்னை உருவாக்கின என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாணவன் தான் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அப்ப BA அவர் பாஸ் பண்ணுகிறார். 1906ஆம் வருடம் சென்னை பல்கலைக்கழகத்துல BA பிலாசபி தத்துவத்துல முதல் நிலையில பாஸ் பண்ணுகிறார். அவருக்கு என்ன ஆசை தெரியுமா? சட்டம் படிக்க வேண்டும். அன்னைக்கெல்லாம் சட்டம் படிக்கணும்னு சொன்னா இந்தியாவில் படிக்க முடியாது. கடல் கடந்து போக வேண்டும், இங்கிலாந்துக்கு போக வேண்டும், இன்னர் டிம்பல்ல போய் ஜாயின் பண்ணினா தான் பாரத்ல படிக்க முடியும். அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் ஒரு எண்ணம் இருந்தது. உயர்ஜாதி பிராமணர்கள்ட்ட ஒரு எண்ணம் இருந்தது. கடல் கடந்து போகக்கூடாது, அப்படியே கடல் கடந்து போனா கடல் மாதா தண்டித்து விடுவார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய எண்ணம் இருந்தது. அதெல்லாம் தவிடுபொடியாக்கிக்கிட்டு அவர் எப்படியாவது வாய்ப்பு கிடைத்தால் இங்கிலாந்துக்கு போக வேண்டும், பாரத்ல படிக்க வேண்டும், இன்னர் டெம்பிள்ல படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி துரதிர்ஷ்டமான பிள்ளை. பணம் இல்லை, லட்சுமியினுடைய கடாட்சம் கிடைக்கவில்லை. சரஸ்வதி கடாட்சம் கிடைத்தது, லட்சுமியின் அருள் பார்வை கிடைக்கவில்லை. மனமுடைஞ்சு போகிறார். அப்போது ஒரு அறிவிப்பு வருகிறது. என்ன அறிவிப்பு? அதே சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில MA பிலாசபி அதற்கான நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. அந்த காலத்திலே நுழைவுத் தேர்வு இல்லாம ஒருத்தர் படிக்க விட மாட்டான். இது எதைதான் நம்முடைய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது, நீட்டு தேர்வு. ஒரு மனிதனின் தகுதி என்பதை முதலில் நிர்ணயித்துக் கொண்டு நாம் மற்றதெல்லாம் பெற்றுக் கொள்வோம். கண்டிப்பாக தகுதி தேர்வுகள் வேண்டும், அன்றைக்கே வைத்திருக்கின்றார்கள். ராதாகிருஷ்ணன் எழுதுகிறார், MA பிலாசபி படிப்பதற்கான தகுதி தேர்வுல அவர் வெற்றி பெறுகிறார். மாசம் 25 ரூபாய் ஸ்டைபண்ட். 1907ஆவது வருடம் MA பிலாசபி படிப்பதற்கான நுழைவுத் தேர்தலில் அவர் எழுதி பாஸ் பண்ணி மாசம் 25 ரூபாய் ஸ்டைபண்ட். அவர் ஏன் இதை செலக்ட் பண்ணினார்னு கேட்டா, வறுமையான குடும்ப சூழல். இந்த 25 ரூபாயை வச்சாவது
நாம் படித்து விடலாம் என்கிற எண்ணத்துல அவர் அதை ஒத்துக்கொள்கிறார். அவர் வருகிறார், பள்ளிக்கூடத்துக்கு வருகிறார், சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் MA படிக்க வருகிறார். ஆக முழுக்க முழுக்க பள்ளி கல்வியில இருந்தே பார்க்கிற போது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கல்வி எல்லாமே, அது ஆரம்ப பள்ளியாக இருந்தாலும் சரி, நடுநிலை பள்ளியாக இருந்தாலும் சரி, கல்லூரி கல்வியாக இருந்தாலும் சரி, எல்லாமே கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களோடு அவர் பயணிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். துரதிருஷ்டமா இந்த கிறிஸ்தவ கல்விக்கூடங்கள்ல என்ன நடந்ததுன்னு கேட்டா, மேலை நாட்டு ஐயர் பெருமக்கள் அவர்கள் இந்த கலாச்சாரத்தை அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதுதான் உண்மை. மாறாக அவர்கள் மேலை நாட்டு கலாச்சாரத்தை போற்றுவதும் விவிலிய கருத்துக்களை எடுத்துரைப்பதுமாக இருக்கிறார். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சுவாமி விவேகானந்தருடைய சீடராக, சுவாமி விவேகானந்தரால் மிகப்பெரிய அளவுக்கு கவரப்பட்டவராகவும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அவருக்கு என்னவா இப்படி நடக்கிறது? ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் இந்திய தேசத்தின் பலம் பெருமையை, நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி தெரியாமல் அவர்கள் ஒருதலை சார்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்களே, இதற்கு கண்டிப்பாக நாம் பதிலுரை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் மனசுக்குள்ள வருகிறது. அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேய ஆசிரியர்கள், பிரிட்டானிய ஆசிரியர்கள் எல்லாம் எதிர்த்து கருத்து சொல்வதெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல. அதற்கு தனியாக முதுகெலும்பு வேண்டும், அறிவு கூர்மை வேண்டும். டாக்டர் நம்முடைய ராதாகிருஷ்ணன் இருந்தது. அவர் படிக்கிறாரு, MA பிலாசபி படிக்கிற போது 20 வயசு அந்த பையனுக்கு. அவருடைய ஆசிரியர் ஹாக்னு ஒருத்தர், கண்டிப்புக்கு பெயர் போனவர். அவருடைய வழிகாட்டல அவர் முதல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுகிறார், எத்திக்ஸ் ஆஃப் வேதாந்தா அண்ட் மெட்டாபிசிக்கல் ப்ரீசப்போசிஷன்ஸ். வேதாந்தங்கள் கூறும் அறமும் அதன் மெய் விளக்க முற்கோளும்னு ஒரு ப்ராஜெக்ட் முத பண்ணுகிறார். அந்த கிறிஸ்தவ பேராசிரியர் SG ஹாக் தான் வழி நடத்துகிறார். அவர் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுகிறார். ராதாகிருஷ்ணன் தன்னுடைய ட்ரீட்ரைஸ்ல, தன்னுடைய ஆய்வு கட்டுரையில கீழை நாட்டு பண்பாடு, கீழை நாட்டு தத்துவத்தை வலியுறுத்துகிறார். மேலை நாட்டில் உள்ளவர்கள் அறியாமல், தேவர் அன்னோன், அவர்களுக்கு தெரியாதனால்தான் இந்த தேசத்தை பற்றி அவர்கள் குறிப்பிடவில்லையே தவிர, இந்த தேசத்தை இருந்துதானே மிகப்பெரிய பழம்பெரும் கலாச்சாரம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, தத்துவம் இருக்கிறது என்று சொல்லி அவர் உரையாடலில் வழி நகர்த்துகிறார். விளைவு என்ன? அவர் MA பாஸ் பண்ணுகிறார், கிரெடிட்டபிள் பாஸ் பண்ணுகிறார். 1909ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் அவருக்கு மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜ்ல பிலாசபி டிபார்ட்மெண்ட்ல அவர் சாதாரண ஒரு லெக்சரர் வேலை கிடைக்கிறது. ராஜதானி கல்லூரியில, சென்னை மாநில கல்லூரியில ஒருத்தருக்கு படிக்க வேலை பார்க்கறதுக்கு இடம் கிடைக்கிறதுலாம் சாதாரண விஷயம் அல்ல. அன்றைக்கு முழுக்க முழுக்க மேலை நாட்டுக்காரங்க, வெள்ளைக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் மட்டுமே ஆசிரியராக முடியும் என்கிற நிலையில முதன் முறையாக இந்த மாநில கல்லூரியில, சென்னை ராஜதானி கல்லூரியில இந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் என்கிற இந்த பையனுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது. இதுக்கிடையில் அவருக்கு திருமணம் நடந்தது. துரதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? அவருக்கு குழந்தை திருமணம் நடந்தது. இது சாதாரணமா இந்த இந்து சமூகங்கள்ல உயர் ஜாதி வகுப்புல நடக்கும். அவருக்கு 12 வயசு, அந்த அம்மாவுக்கு 10 வயசு, சீதாமான் பேரு. அவங்களுக்கு திருமணம் நடக்கிறது. படிக்கிற போதே அவருக்கு திருமணம் நடக்கிறது. ஒரு ஆம்பளை பிள்ளை, 5 பொம்பளை பிள்ளைங்கோ. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய மூத்த பையன் தான் சர்வப்பள்ளி கோபால்னு பேர். அவரு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல வரலாற்று பேராசிரியராக இருந்தாரு. திருநெல்வேலியில மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட போது வரலாற்று துறைக்கு அவர் விசிட்டிங் ப்ரொஃபஸரா வந்தார் டாக்டர் கோபால் அவர்கள். எனக்கு அவரை சந்திக்கிற ஒரு பாக்கியம் கிடைத்தது. நிறைய மாநாடுகள் அங்க நடத்தினாங்க. கடல்மடை பிறந்த வெள்ளம் போல புலிக்கு பிறந்தது பூனையாகாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுடைய பையன் சர்வப்பள்ளி கோபால் அவர்கள் மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தி காட்டினார்கள். இப்படி மிகப்பெரிய ஆளுமை உள்ள குடும்ப சூழல். 1909ஆம் வருடம் அவர் ராஜதானி கல்லூரியில ஆசிரியராக பணியில சேர்கிறாரு. ஆனா அவருக்கு ஆசிரியர் பணிக்கு மேல் மிகப்பெரிய நாட்டம். ஒரு ஆசிரியர் எப்படி பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், he must understand the teaching techniques. நிறைய நுட்பம் இருக்கிறது. விளைவு என்ன தெரியுமா? 1910ஆம் வருடம் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில போய் அவர் ஆசிரியர் பயிற்சி படிக்கிறார், B.Ed படிக்கிறார். அப்படி படிக்கிற போதுதான் எசென்சியல்ஸ் ஆஃப் பிலாசபி அப்படின்னு ஒரு புக் எழுதுகிறார். 20-21 வயசுல அவரு ஆசிரியர் பயிற்சி B.Ed படிக்கிற போது எசென்சியல்ஸ் ஆஃப் பிலாசபி என்கிற புத்தகம் எழுதி அதை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் வெளியிட்டது. பெரிய விஷயமாகும். நம்ம நாட்டில் நிறைய வெளியீடுகள் இருக்கிறது, உலகம் முழுமைக்கு இருக்கின்றது. அன்னைக்கு பேர் போன ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம்
அதை ஏற்றுக்கொண்டு அதை பப்ளிஷ் பண்ணினாங்க. மீண்டும் 1911 சென்னை ராஜதானி கல்லூரியில வந்து அவர் பணியில சேர்கிறார். ஒரு ஒழுக்கமான ஒரு மனுஷன், ஒரு ரோல் மாடல் டீச்சர். தினந்தோறும் காலையில் வந்துடுவார், ஆசிரியருக்கு கீழ்ப்பணிந்து நடப்பார். அவருக்கு பாடம் எடுத்ததெல்லாம் இங்கிலாந்தை சார்ந்த பேராசிரியர் பெருமக்கள். இது என்னன்னா, ஆசிரியரிடம் முதல்ல கேள்வி கேட்கணும்னா மாணவருக்கு முதல்ல பாடத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஆங்கிலேய ஆசிரியர்கள் பாடம் புகட்டுகிற போது கிளை தத்துவங்கள், இந்திய நாட்டு தத்துவத்தை பற்றி பேசுகிற போது ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இருந்த சந்தேகங்களை எல்லாம் கேள்வியா கேட்க ஆசிரியர்கள் பதில் சொல்வதற்கு பலமுறை தயங்கி இருக்கின்றார்கள். ஆக படிக்கிற காலகட்டத்தில், வேலை பார்க்கிற காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய அறிவு புலத்தை வளர்த்துக் கொள்கிறார். ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அவர் வந்து பிரசிடென்சி கல்லூரியில பணியாற்றுகிற காலம். அன்னைக்கு பேராசிரியர் வரவில்லை. கரெக்டா வந்துருவாங்க அவங்க, பேராசிரியர் வரவில்லை. மாணவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க. ராதாகிருஷ்ணன் என்ன பண்றாரு, நேர போனார், வகுப்பு போனார், பாடத்தை துவக்குகிறார். கடல் மடை திறந்த வெள்ளம் போல பேசுகிறார், தத்துவத்தை பத்தி பேசுகிறார். வாட் இஸ் மென்ட் பை தி என்ன, தத்துவம்னா என்ன? நாம நம்ம நாட்டில் பொதுவாக சொல்லுவோம், who is a philosopher அப்படின்னு கேட்டா, a philosopher is a blind man who is put in a dark room in order to catch a dark catch which is not there. இரண்டு கண்ணும் தெரியாத ஒரு கண்பார்வையற்ற ஒருவர் ஒரு கருப்பு பூனையை, இல்லாத கருப்பு பூனையை இருட்டறையில் தேடக்கூடியவர் என்று தத்துவ நிலைக்கு விளக்கம் சொல்லுவோம். உண்மையிலே தத்துவம்னா என்ன அவர் விளக்கம் சொல்கிறார். Each and every object has its own inner meaning. To have an understanding of the inner meaning is philosophy. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உட்பொருள் இருக்கிறது. அந்த உட்பொருள், அந்த மெஞ்ஞானத்தை பற்றி ஆழமாக படிப்பதுதான் தத்துவம் என்று ராதாகிருஷ்ணன் பேசுகிறார். நிசப்தமாக நடக்கிறது, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவர் இரண்டு விஷயத்தை பத்தி பேசுறார். இந்தியாவினுடைய பழம்பெரும் கலாச்சாரம், இந்தியாவினுடைய பண்பாடு, உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத இந்திய தத்துவத்தை பத்தி மாணாக்கர்களிடம் பேசுகிறார். எதை பத்தி பேசுகிறார்? ஏகபத்தினி விரதம் ஒரு கான்செப்டை பத்தி பேசுகிறார். உலகத்திலேயே பெற்ற தாயையும் உடன் இருக்கிற தாரத்தையும் தவிர மற்ற அத்தனை பேரையும் சகோதரியாக பாவிக்கிற தேசம் பாரத தேசம். இதைத்தான் கம்பராமாயணம் சொல்கிறது, எழுத்தச்சன் சொல்கிறார், துளசிதாசர் சொல்கிறார், வால்மீகி சொல்கிறார். ராமாயணத்தின் சாராம்சத்தை பேசுகிறார். இந்திய கலாச்சாரத்தின் மையம் என்ன தெரியுமா? ஏகபத்தினி விரதம். கம்பராமாயணத்துல நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் ராமபிரானம் வந்து ஏகபத்தினி விரதனாக காட்டுகிறார், ஒரு பேசுகிறார். இந்தியன் கல்ச்சர். நான் புத்தகத்தில் படித்திருக்கிறேன். நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு கோயில் இருக்கிறது, திருக்கடையூர்னு பேர். சுவாமிக்கு பேர் அமிர்த கடேஸ்வரர்னு பேர், அம்பாளுக்கு பேர் அபிராமி அம்பாள்னு பேர். சுப்பிரமணிய குருக்கள் என்று அழைக்கப்பட்ட அபிராமி பட்டர் வந்து அபிராமி அந்தாதி பாடின கோயில் அந்த கோயில். அந்த கோயில்ல தான் தினந்தோறும் திருமணம் நடக்கிறது. ஒரு இந்துவுக்கு வாழ்க்கையில் நிறைய திருமணம் நடக்கிறது. பிராமணனாக இருந்தால் அவருக்கு ஒரு பூநூல் கல்யாணம், 20 வயசுல பெற்றோர் பார்த்து வைக்கிற கன்னிகா தானம், 60 வயசுல சஷ்டிமூர்த்தி கல்யாணம், 80 வயசுல சதாபிஷேகம், 96 வயசுல கனகாபிஷேகம். அந்த திருக்கடையூர் கோயில்ல நிறைய திருமணம் தினந்தோறும் மேலைநாட்டுக்காரன் வருகிறான். அங்க நிறைய லாட்ஜஸ் கட்டி போட்டிருக்கிறாங்க. எல்லாம் மேலை நாட்டுக்காரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அதிகாலையில எந்திரிச்சு குளிச்சு வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு கோயில வந்து திருமணத்தை பார்க்கிறான். வேத மந்திரங்கள் ஒலிப்பது, மிகப்பெரிய ஓம குண்டங்கள் வளர்க்கிறது. இதெல்லாம் பார்த்து முடிச்சுக்கிட்டு அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். அங்க ஒரு சதாபிஷேக கல்யாணம் நடந்தது. தாத்தாக்கு 80 வயசு. பேரப்பிள்ளைகள்லாம் இந்த தாத்தாவை தோல்ல வச்சு தூக்கிட்டு வராங்க. பாட்டிய பேத்திமாரெல்லாம் தூக்கிட்டு வராங்க. கோயில்ல பகவானுக்கு முன்னால தாத்தா பாட்டிக்கு கழுத்துல தாலி கட்டுகிறார் 80வது வயசுல. எல்லாரும் மங்கள குறவை நடக்கிறது. எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஒரு வெள்ளைக்காரன் அவன் மனைவி வந்து கேட்கிறாங்க, ஐயா எனக்கு ஒரு சந்தேகம், உங்களுக்கு 80ஆம் கல்யாணம் நடக்குன்னு சொல்றீங்க, 80 வயசு வரை நீங்க ஒரே பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிடலான்னு கேட்டான். தாத்தா சொன்னார், இது பாரத தேசம், உலகத்துக்கே அடிக்கல் நாட்டின ஏகபத்தினி விரதம் என்கிற தத்துவத்தை உலகத்துக்கு போதித்த ராமபிரான் வாழ்ந்த நாடு. நாங்கள் இப்படித்தான் வாழ்வோம், வாழ்ந்து கொண்டு இருப்போம், வாழ்ந்திருக்கோம் என்று பேசினார்.
நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த நம்முடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் படிக்கிற காலகட்டத்திலையும் சரி, ஆசிரியர் வராத போது ஏகபத்தினி விரதனை பத்தி பேசுகிறார், ராமதானை பத்தி பேசுகிறார், இன்னொரு விஷயத்தை சொல்கிறார், கூட்டு குடும்பத்தை பத்தி பேசினார். உலகத்திலேயே கூட்டு குடும்பத்துக்கு பேர் போன தேசம் எது தெரியுமா? பாரத தேசம். இன்னைக்கு நாம வந்து நொறுங்கிற நிலையில இருக்கிறது. உண்மையான உலகத்துல நாம இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு வெளியில போயாச்சு. உலகத்திலேயே கூட்டு குடும்பம் என்கிற ஒரு கான்செப்ட் இந்தியாவில தான் இருந்தது. அமெரிக்காவில் இந்தியானா பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பேராசிரியர் டேவிட் லட்டன் ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கிறார். இந்தியாவினுடைய முதுகெலும்பு என்ன தெரியுமையா? கிராமங்கள். இந்த கிராமங்கள் என்ன நடக்குதுன்னு கேட்டா, கூட்டம் கூட்டமாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் உலகத்துல வேற உருண்டையும் கிடையாது. சீனா ஒரு காலத்துல இருந்தது, அது மறைஞ்சு போச்சு. இந்தியாவில் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது. இதை பத்தி படிக்க வருகிற போது அவருக்கு சொன்னார்கள், இன்னைக்கு எந்த நாட்டிலும் இது குறைஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரு ஊரை சொல்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஊர் இருக்கு, ஒவரின்னு பேர், ஒரு கடற்கரை நகரம். அந்த ஒவரியில ஒரு சுயம்பலிங்க சாமி கோயில் ஒன்று இருக்கிறது. அந்த கோயில்ல பூஜை பண்ணக்கூடிய ஒரு அர்ச்சகர் குடும்பம் தலைமுறை தலைமுறையாக பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 100 பேர் ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 300 பேருக்கு சமையல் பண்ண வேண்டும். காலையில 100 பேருக்கு, மத்தியானம் 100 பேருக்கு, இரவு 100 பேர். 300 பேருக்கு சமையல் பண்ணி சாப்பாடு கொடுக்கணும். ஒரு கல்யாண வீடு மாதிரி. இவர் அந்த ஊருக்கு போகிறார். டேவிட் லட்டன் நேர ஒவ்வொருக்கு போய் பார்க்கிறாரு. ஆச்சரியப்பட்டு போனார். இப்படி ஒரு நிகழ்வா? இது பாரதத்தின் கலாச்சாரம். இந்த கூட்டு குடும்பத்தின் மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? போது நிசப்தமான ஒரு நிலை இருக்கிறது. இன்னொரு விஷயத்தை அவர் கோட் பண்ணுகிறார். திருநெல்வேலி மாவட்டத்துல ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு ஊர் இருந்தது, இப்ப இருக்குது. அந்த ஊர்ல கோட்டை பிள்ளைமார்னு ஒரு கம்யூனிட்டி இருந்தாங்க. மண்ணால் கோட்டை செய்து கோட்டைக்கு உள்ளால அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கோட்டைக்குள்ளார ஒரு மூப்பல் இருந்தார், ஒரு வயதான ஒரு மனிதர், தலைவர். அவர் சொல்லுவதுதான் கேட்கணும். ஜாயிண்ட் ஃபேமிலி நான் சொல்லுகிறேன். அப்படி மிகப்பெரிய கலாச்சார எச்சத்துக்கு சொந்தமான ஒரு தேசம். டேவிட் லட்டன் பார்த்து அசந்து போகிறார். இந்த விஷயத்தை பத்தி பேசுகிறாரு ராதாகிருஷ்ணன். எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்குள்ள அங்க வாத்தியார் வந்துடுறார். வெளியில வந்து நிற்கிறார், கை கட்டி நிற்கிறார். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் என்று சொல்லப்பட்ட அந்த மாமனிதனுடைய ஆளுமைக்கு ஆசிரியர் பண்பு எப்படி அவர் தன்னுடைய செய்தியை மக்களுக்கு கொடுக்கிறார். இஸ் an inspiring teacher. A teacher must be a best communicator. ஒரு ஆசிரியர் கடைக்கோடியில் இருக்கிற குழந்தைய கூட உறங்க விடாமல் தான் சொல்ல வந்த கருத்தை சொல்ல வேண்டும். ராதாகிருஷ்ணன் சொல்றார். அது கும்புகிறார். ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், அறியாமல் தவறு செய்து விட்டேன். நீங்கள் வரவில்லை, நான் பாடம் நடத்தி விட்டேன். உங்கள் அனுமதி இல்லாமல் பாடம் நடத்தி விட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும் சொன்னார். ஆசிரியர் கண்ணில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வருகிறது. என் பிரியமான மாணவனே, என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய மாணவனை பார்த்திருக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு பார்ன் ஜீனியஸ், உன்ன மாதிரி பிறவி புத்திசாலியை நான் பார்க்கவில்லையப்பா. உன்னை போன்ற ஒரு மாணவனை நான் பெற்றதற்கு நான் மட்டற்ற பெருமை கொள்கிறேன் சொல்லி ராதாகிருஷ்ணன் தட்டி கொடுக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, அவருடைய கல்வி, அவருடைய கமிட்மெண்ட், அவருடைய சொல்லிக் கொடுக்கிற திறன், இவை எல்லாமே ஒரு மிகப்பெரிய நிலைக்கு அவரை கொண்டு போச்சது. அவர் ஒரு ரோல் மாடல் டீச்சராக இருந்தார். ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தார். பல பேர் போதிப்பார்கள், கடைபிடிக்க மாட்டார்கள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் எதை கடைபிடித்தாரோ அதையே போதித்தார். ரொம்ப வித்தியாசம். மகாத்மா காந்தியை பத்தி பேசுகிற போது லூயி பிஷர் ஒரு அமெரிக்க வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார். காந்திக்கு மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, காந்தி எதை பிரீச் பண்ணினாதோ அதை தான் பிராக்டிஸ் பண்ணினார். மற்றவர்கள் அப்படி அல்ல. பிரீச்சிங் சம்திங், பிராக்டிசிங் சம்திங். இந்த ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரையில அவர் எதை கடைபிடித்தாரோ அதை அவர் சொல்லிக் கொடுத்தார் மாணாக்கர்களுக்கு. நிறைய ஆய்வு கட்டுரை எழுத ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு என்னன்னு கேட்டா, இந்த கிறிஸ்தவ மிஷினரி பள்ளிக்கூடங்களை படித்ததுனால அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருந்தது. இந்த மிஷினரி பள்ளிக்கூடங்கள்ல அறியாமல் மேலை நாட்டு ஐயர் பெருமக்கள் இந்திய கலாச்சாரத்தை, இந்திய பண்பாட்டை, இந்திய பாரம்பரியத்தை எள்ளி நகையாடினார்கள். அவருக்கு தாங்க முடியவில்லை. தக்க பதிலடி கொடுப்பதற்காக மேலை நாட்டு ஆய்வு கட்டுரைகள் எழுதுகிறார். இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் எத்திக்ஸ், ஏசியாட்டிக் ரிவ்யூஸ் போன்ற பத்திரிகைகள்ல ஆய்வு நூல்கள்லாம் அவருடைய ஆய்வு நூல் வந்தது. 1918 வருடம்
மைசூர் பல்கலைக்கழகத்துல அவருக்கு அழைப்பு வருகிறது. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறான். எல்லாரும் கேட்கிறாங்க, வேலை கிடைச்சா வேலை கிடைச்சா வேலை கிடைச்சான்னு கேட்கிறான். நம்ம நாட்டுல நிறைய வேலை காலியாக இருக்கிறது, தகுதியானவர்கள் இல்லை. அதான் உண்மை, தகுதியானவர்கள் இல்லை, தகுதியை தான் எதிர்பார்க்கிறாங்க. ஆர்னால்டு ஜோசப் டாயன்பி என்று சொல்லப்பட்ட ஒரு வரலாற்றாசிரியர் எழுதுவான், சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். யாரால் நிலைத்து நிற்க முடியும் தெரியுமா? தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் தலைக்க முடியும். ராதாகிருஷ்ணன் தகுதி இருந்தது, தலைத்தார். 1918 மைசூர் பல்கலைக்கழகத்தில் அழைப்பு வருகிறது. எங்கள் பல்கலைக்கழகத்தில் தத்துவவியல் பேராசிரியர் பதவியிடம் காலியாக இருக்கிறது, நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். அதை ஏற்றுக்கொண்டார். மைசூர் பல்கலைக்கழகத்தில் தத்துவவியல் துறைவராக தலைமை தாங்குகிறாரு. அப்போ ஒரு புக் எழுதினார், த பிலாசபி ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர். தாகூருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு. சரியா தப்போ, ரவீந்திரநாத் தாகூர் இந்த இந்திய நாட்டு மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடித்து விட்டார். நான் ஒரு வரலாற்று மாணவன். நான் என் ஆசிரியர் என்று சொல்வதை விட நான் மாணவன் என்பதில் பெருமைப்படுகிறேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவரை ஆசிரியராக சொல்லவே இல்லை. நாம இந்தியாவில் அவருடைய பிறந்த தினத்தை ஆசிரியர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோமே, அவர் ஒரு இடத்துல கூட அவரை ஒரு ஆசிரியராக மையப்படுத்தவில்லை. மாறாக தன்னை ஒரு மாணவனாக நிர்ணயித்துக் கொள்கிறார். நான் ஒரு வரலாற்று மாணவன் படித்துக் கொண்டிருக்கின்றேன். என்ன நடந்தது? அந்த ரவீந்திரநாத் தாகூர் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறார். தெரிஞ்சோ தெரியாமலோ நாம 3 மொழி படிச்சுட்டு இருக்கிறோம். இது நிதர்சனமான உண்மை. என்னுடைய தாய்மொழி தமிழ் எனக்கு தெரியும், என்னுடைய லிங் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தெரியும், எனக்கு வங்காளி மொழி தெரியும். நான் ஜனகணமன பாடுகின்றேன். ஆக சொல்லி கொடுத்தா எல்லா பிள்ளைங்க எல்லா மொழியும் படிக்குங்க. இந்த நாட்டில் மொழியை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கின்றார்கள். படிப்பதற்கான வாய்ப்பு எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட வேண்டும். ராதாகிருஷ்ணன் தான் சொன்னார். எத்தனை மொழி படிச்சிருக்கிறாரு? இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய அறிவுஜீவிகள். பாரதிக்கு 15 மொழி தெரியும், சாத்தூர் சேகரனுக்கு 30 மொழி தெரியும், எல்லாத்துக்கும் நரசிம்மராவுக்கு 18 மொழி தெரியும். ஒரு மொழியை ஒருத்தன் கற்பதில் என்ன தவறுன்னு கேட்கிறேன். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ வங்காளியில தேசிய கீதம் பாடுகின்றேன். ஜனகன மனா என்று பாடுகின்ற அந்த பாடல் வங்காள மொழியில மகரிஷி ரவீந்திரநாத் தாகூர் எழுதப்பட்டது. அந்த தாகூருக்கு மேல இவங்க மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயம் உண்டு. அதை பத்தி ஒரு புக் எழுதினாரு, த பிலாசபி ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர். இன்னொரு புக் எழுதுகிறார், த ரெயின் ஆஃப் ரிலிஜன் இன் கான்டெம்பரரி பிலாசபி, சமகால தத்துவவியலில் சமயத்தின் ஆட்சி. இது நிறைய எழுதுகிறார். இந்த சமயத்துல 1920ஆம் வருடம் கல்கத்தா பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. அவரை கூப்பிடுறாங்க. புத்திமான் பலவான், அவ்வளவுதான். யாருக்கு புத்தி இருக்கிறதோ அவன் பிழைத்துக் கொள்வான். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் என்கின்ற ஒரு மாமனிதன், இந்திய தத்துவத்தில் மிகப்பெரிய ஸ்காலர், கற்றறிந்த உலகத்துக்கு தெரியும். கல்கத்தா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சார் அசிஸ்டோட் முகர்ஜி என்று சொல்லப்பட்டவர் அவரை நேரில் கடிதம் எழுதுகிறார். பிரியமான சர்வப்பள்ளி அவர்களே, எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் தத்துவவியல் துறை பேராசிரியர் பணியிடம் காலியாக இருக்கிறது, நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும், நீங்கள் மகுடம் சூட்ட வேண்டும் என்று கூப்பிடுகிறார். சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 1920 1000 ரூபாய் சம்பளம். இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம், 10 லட்சத்துக்கும் கூடுதல். ராதாகிருஷ்ணன் வறுமையோட வளர்ற மனுஷன் பரவாயில்ல. நம்ம நாட்டில் ஒரு பழக்கம் சொல்லுவாங்க, பக்கத்தவ வாத்தியார்னு சொல்லுவோம். லோக்கலா பேசுவோம், கேள்விப்பட்டிருக்கோம். பக்கத்தவ வாத்தியாரு, போக்கத்தவ போலீஸ்காரர். நம்ம தவறாக தமிழை புரிந்து கொண்டோம். அது பக்கத்தவன் அல்ல, வாக்கை கற்றுக் கொடுத்தவர் வாத்தியார், போக்கை காட்டியவர் போலீஸ்காரர். எளிமையோடு வாழ்ந்த ஆசிரியர் குடும்பம். இவருக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பளம் சொன்ன உடனே சரின்னு சொல்லிக்கிட்டு அவர் கல்கத்தா போறார். மைசூர் பல்கலைக்கழகத்திலிருந்து மாணாக்கர்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள். ஒரு அருமையான ஒரு ஆசிரியர், ஒரு ரோல் மாடல் டீச்சரை நாங்கள் இழந்து போறோமே என்று அழுகிறார்கள். என்ன பண்ணினாங்க தெரியுமா? அழகான தேர் செய்தார்கள். பூமாலைகள் அலங்கரிக்கப்பட்ட தேர்ல சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை உட்கார வைத்து இழுத்து கொண்டு வந்து மைசூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அவருக்கு சென்டா பண்ணி கல்கத்தாக்கு அனுப்பணும். கல்கத்தால பதவி ஏற்றுக்கொண்டார். அங்கே முதல்ல பேசுகிறார். கல்கத்தா பல்கலைக்கழகத்துல அகாடமிக் கவுன்சில் அவர் பேசுகிறார். பாடத்திட்டத்தில் என்னெல்லாம் மாற்றம் கொணர வேண்டும் அவர் பேசுகிறாரு. உலகம் ஒருமைப்பாட்டை எய்வதற்கு இந்தியாவின் வேதங்களும் வேதாந்தங்களும் முக்கிய பங்களிக்கும், அதை யாரும் மறுக்க முடியாது. முறையாக ஆணித்தரமா அடிச்சு சொல்றாரு. உலகத்தின் இந்தியாவில ஒருமைப்பாடு அல்ல, உலக ஒருமைப்பாட்டை எய்வதற்கு வேதங்கள் சொல்லுகின்ற இந்து சமயம் சிறந்த வழிகாட்ட முடியும் என்று பேசுகிறார். கல்கத்தா பல்கலைக்கழகத்துல அத்தனை பேரும் ஆங்கிலேய அதிகாரிகள் அவர்கள் மத்தியில வலிமையாக பேசினார். இந்து சமயம் என்பது யாருக்கும் புரியாத சமஸ்கிருதத்தில் பேசக்கூடிய மொழி அல்ல, இது வாழ்வியல் நிலைப்பாடு, இது மதம் அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை என்று சொல்லி
இந்தியாவில் கடைபிடிக்கிற வாழ்க்கை முறையை உலக மக்கள் கடைபிடித்தால் உலகமே அழகான அமைதியான சமூகமாக மாறிவிடும் என்று அவர் பேசுகிறார். தன்னுடைய கருத்தை வலியுறுத்துவதற்கு 2 புத்தகம் எழுதுகிறார். இந்தியன் பிலாசபி இன் 2 வால்யூம்ஸ். 1923 வருடம் 738 பக்கத்துல ஃபர்ஸ்ட் வால்யூமும், 1927 வருடம் இந்தியன் பிலாசபி செகண்ட் வால்யூம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளியிடுறாங்க. திஸ் இஸ் த மேக்னம் ஆபெக்ஸ் ஆஃப் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். திஸ் இஸ் மாஸ்டர் பீஸ் ஆஃப் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். உலகமே உலகத்துல யாராவது ஒருத்தர் பிலாசபி படிக்கணும்னு சொன்னா முதல்ல இருக்கிறது the 2 books written by சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், இந்தியன் பிலாசபி வால்யூம் நம்பர் 1 and வால்யூம் நம்பர் 2. அவருக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கிறது. கல்கத்தா பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக பணியாற்றுகிற போது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நடக்கின்ற பல்வேறு மாநாடுகளில் கலந்து கொள்கிறார். 1926 வருடம் காங்கிரஸ் ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர், இங்கிலாந்து மகாராணியரின் ஆளுமையின் கீழ் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் ஒருங்கிணைந்த கூட்டம் நடத்தப்பட்டது. ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் கலந்து கொள்கிறார். இன்டர்நேஷனல் காங்கிரஸ் ஆஃப் பிலாசபி, அது ஹார்வர்டு பல்கலைக்கழகம் கலந்து கொள்கிறார். தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக பேசுகிறார். இந்தியாவின் கலாச்சாரம் யாருக்கும் உடைந்து போன கலாச்சாரம் அல்ல, இது யாரையும் உடைக்கிற கலாச்சாரம் அல்ல. எங்களுடைய பழம் பெருமை தலைமுறை தலைமுறை தலைமுறையாக நாங்கள் கண்டெடுத்த மிகப்பெரிய பொக்கிஷங்கள். இதை உலக நாடுகள் கடைபிடித்தால் உண்மையிலே அமைதியும் சாந்தியும் நிலவும் என்று அவர் பேசுகிறார். கல்கத்தாவில் இருக்கிற போது ரவீந்திரநாத் தாகூரோட நெருங்கி பழகுகிறார். முதலாவது இந்தியன் பிலசாபிக்கல் காங்கிரஸ் கல்கத்தாவில் நடத்துகிறாரு. ரவீந்திரநாத் தாகூரை தலைமை தாங்க சொல்கிறாரு. அப்ப அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். நான் மைசூர் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற போது பிலாசபி ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர்னு ஒரு புக் எழுதணும் ஐயா, அந்த புக்கை இப்ப நான் பப்ளிஷ் பண்ண போறேன், அதுக்கு முகவரை தர முடியுமான்னு தாகூர்கிட்ட கேட்கிறார். தாகூர் சொன்னார், பிரியமான ஆசிரியரே, எனக்கு அதை தருவதில் உடன்பாடு இல்லை. ரவீந்திரநாத் தாகூரனுடைய தத்துவ கருத்துக்களை பற்றி நானே முகவரை கொடுத்தால் அது சரியாக இருக்காது என்று சொல்லி எளிமையாக அதை மறுத்து விடுகிறார். 1929 வருடம் அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது. ஐடியல்ஸ் ஆஃப் லைஃப், லட்சிய வாழ்க்கை என்கிற தலைப்புல ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவை நிகழ்த்துகிறார். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், இந்தியாவினுடைய பழம்பெருமையான கலாச்சாரத்தை உலகிற்கே வெளிச்சம் போட்டு காட்டியவர். 1929 வருடம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மான்செஸ்டர் காலேஜ் ஆக்ஸ்போர்ட்ல பிரின்சிபலா நியமிக்கிறாங்க. நினைச்சு பார்க்கிற விஷயமா, ஒரு இந்தியாக்காரன், ஒரு கருப்பன், நாம என்னதான் சோபா இருந்தாலும் மேலை நாட்டு உலகம் நம்மள கருப்பன் தானே சொல்லிச்சுது, இந்த பிளாக் ஃப்ரம் இந்தியா தானே சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிளாக்க 1929 மான்செஸ்டர் காலேஜ் ஆக்ஸ்போர்ட்ல பிரின்சிபலா நியமிச்சாங்க. அவர் அங்க பேசுகிறார். கம்பேரிட்டிவ் ரிலிஜன்ஸ், உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு மதங்களையும் எடுத்து பேசுகிறார். ஆனா எந்த சூழலையுமே டாக்டர் ராதாகிருஷ்ணன் எந்த மதத்தையும் அவர் குறைத்து மதிப்பிடவில்லை. எல்லா மதமும் மனிதனை நல்ல மனிதனாக மாற்றுகிறது, மனிதனை ஆட்சிப்படுத்துகிறது, அவ்வளவுதான். குரங்கா இருக்கிற மனிதன் குரங்கு தானே, குரங்கு புத்தி தானே நம்மளிடம் இருக்கிறது. இவனை ஆட்சிப்படுத்தினா அவன் நல்ல மனிதனாக, உயர்ந்த மனிதனாக, மாமனிதனாக மாற்றி விடுவான். அதைத்தான் மதம் செய்கிறது. இந்து மதமோ, கிறிஸ்தவ மதமோ, இஸ்லாமோ, பௌத்தமோ, சமணமோ, ஜூடாயிசமோ, பாசி மதமோ, சீக்கிய மதமோ, சொராஷ்டிரிய மதமோ, இன்னும் சொல்ல போன யூத மதமோ, உலகத்தில் தோன்றின டாவோயிசமோ, கன்பூசிய மதமோ, எல்லா மதங்களும் மனிதனை நல்ல வழிப்படுத்தும். இதைத்தான் நாராயண குருசாமி சொல்லுவார், மதம் என்னாயினும் மனுஷன் நன்னாயிருக்கும். மலையாளத்தில் பேசுவார். நாராயண குருசாமின்னு ஒருத்தர் இருந்தார், SNDP யோகத்தை ஏற்படுத்தினவர். அவர் சொல்லுவார், மதம் என்னாயினும் மனுஷன் நன்னாயிருக்கணும். மதத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? மனுஷனை நல்வழிப்படுத்துவது. இதைத்தான் ராதாகிருஷ்ணன் பேசினார். 1931 வருடம் டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு நைட் விட்டு கொடுத்தாங்க, சர் பட்டம் கொடுத்தாங்க. இங்கிலாந்து நாட்டினுடைய அரசர் 5ஆம் ஜார்ஜ் அவருடைய பிறந்த நாளை ஒட்டி கல்வியாளர்களை கௌரவிப்பது இயல்பு. இந்தியாவில் இருந்து போன சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை அழைத்து நைட்டுன்னு பட்டம் கொடுத்தான். செஸ் விளையாடுற போது அதை நைட் இருக்கிறது மாதிரி, குதிரை வீரன் மாதிரி நைட்டு கூட்டு கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் நைட்டு கூட்டு கொடுத்தார்களோ அவர்கள் சர்பட்டம் போட்டுக் கொள்ளலாம். அவருக்கு என்னைக்கு சர்பட்டம் கிடைச்சதோ பேர்ல வச்சுக்கிட்டார். சார் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் தன்னை அழைத்துக்கிட்டாரு. சுதந்திரம் கிடைக்கிறது வரைக்கும் அவர் அதை வைத்துக்கிட்டார். சுதந்திரம் கிடைச்ச உடனே அவர் அந்த பட்டத்தை விட்டு விடுகிறார். 1931 வருடம் ஆந்திரா பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்துகிறார். வால்டேர்ல பெரிய சாதனை பண்ணுகிறார். அந்த பல்கலைக்கழகத்தை உயர் பல்கலைக்கழகமாக கொண்டு வருவதற்கு ஆலோசனை கேட்கிறாரு. சர் சி வி ராமன், டாக்டர் விஸ்வேஸ்வரையா
an engineer turned economist. அவர் புக் எழுதின பிளான்ட் எக்கானமி ஆஃப் இந்தியா, அவனெல்லாம் கூட்டு பேசுறான். ஆந்திரா பல்கலைக்கழகம் தகுதி வாய்ந்த பல்கலைக்கழகமாக இருக்கிறது, என்ன பண்ண வேண்டும் கருத்து கேட்டாங்க. கீழ்த்திசை நாடுகளுக்குள்ள பல்வேறு நாடுகளுக்கு விஜயம் பண்ணியிருக்கிறாரு. He was awarded Splendid Professor of Eastern Region and Ethics at ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல கீழை மொழிகளுக்கான ஒரு தத்துவியல் துறையில் அவர் தலைவராக நியமிக்கிறாங்க. லண்டன் மாநகரத்துல எல்லா திருச்சபைக்கும் அவர் அழைக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் கூட்டம் நடக்கும், அவரை கூட்டு பேச சொல்லுவாங்க, இந்திய மதங்களை பத்தி பேச சொல்லுவாங்க. அவர் பேசினார். 1937 கௌதம புத்தர் பத்தி பேசினார். மாஸ்டர் மைண்ட் என்ற தலைப்புல, தலைமை ஞானி என்ற தலைப்புல பேசுகிறார். புத்தருடைய போதனையை பேசுகிறார். ஆசையே அழிவுக்கு காரணம், ஆசையை ஒழித்தால் மனுஷன் துன்பத்திலிருந்து விடுபடலாம் சொன்னார். அவர் ஆச்சரியமாக பார்த்தார்கள். மேலை நாட்டுக்காரன் பொருண்மைவாதத்துக்கு சொந்தக்காரன், பணம் சேர்க்க வேண்டும், பொருள் சேர்க்க வேண்டும், அது வேண்டும் இது வேண்டும் என்று நினைக்கக்கூடியவை ஆசைப்பட்டார். முத்தபிராம் சொன்ன கருத்துக்களை ராதாகிருஷ்ணன் என்று பேசினார். வெற்றியோடு இந்தியாவுக்கு திரும்புகிறார். 1938 வருடம் இந்திய சுதந்திர போராட்டம் கரம் விட்டு இருந்து கொண்டிருக்கிறது. சர்வப்பள்ளி சர் ராதாகிருஷ்ணன் ஒரு லெட்டர் வருகிறது. லெட்டர் எழுதுறது யார் தெரியுமா? இந்திய தேசத்தின் தந்தை, இந்த ஃபாதர் ஆஃப் த நேஷன் மகாத்மா காந்தி ஒரு லெட்டர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? ராதாகிருஷ்ணன் கொடுக்கிறார். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பாரம்பரியத்தை நாம் நல்ல முறையில் போற்றவில்லை என்று நான் உணர்கிறேன். மகாத்மா காந்தியே சொல்றார், நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பாரம்பரியத்தை நாம் நல்ல முறையில் போற்றவில்லை என்று நான் உணர்கிறேன். அந்த பாரம்பரியங்களை உணர்ந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு நாம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்திய அறிவாண்மையை மேற்கத்திய நாடுகளுக்கு எடுத்துச் சொல்வதில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதுகிறார். மகாத்மா காந்தி கிட்டமிருந்து ஒருவருக்கு ஒரு கடிதம் போகுதுன்னு சொன்னா இது சாதாரணமான விஷயம் அல்ல. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அறிவு ஜீவித்தனத்தை தேசத்தில் அங்கீகரிக்கிறார். ராதாகிருஷ்ணனுடைய கருத்து என்ன தெரியுமா? இந்தியாவுக்கு அரசியல் விடுதலை வேண்டும். ஆயுத போராட்டத்தின் மூலம் அதை அடைய முடியாது. ஆயுத போராட்டத்தின் மூலம் அடைய முடியாது. இந்த இரண்டு கருத்தையும் வலியுறுத்துகிறாரு. அவர் எந்த சூழலையும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவர் பங்கேற்கவில்லை. மாறாக அவருடைய கருத்துக்கள் எல்லாம் இங்கிலாந்து நாட்டில் நல்ல நிலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. விளைவு என்ன தெரியுமா? இந்திய ஒரு மிகப்பெரிய சிறந்த ஆசிரியர் ராதாகிருஷ்ணனுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் இருந்தார்கள் என்று சொன்னா அது மிக அல்ல. 1939 வருடம் ராதாகிருஷ்ணன் தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருக்கிறார். அதற்கு முன்னாலேயே நம்முடைய தேசப்பிதா அங்க போயிருக்கார். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருந்தாரு, பெரிய சாதனை பண்ணினாரு. செல்லையாடி வள்ளியம்மை, நாகப்பன், நாராயணசாமி என்று நிறைய தமிழர்களோட தொடர்பு வைத்திருந்தாரு. நட்டால் இந்தியன் காங்கிரஸ் காந்தி ஆரம்பிச்சாரு. ஆங்கில அரசுக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு ஆதரவாக நட்டால் இந்தியன் காங்கிரஸ் எல்லாம் துவக்கி தேசியத்தை ஊக்குவித்த மகாத்மா காந்திக்கு பிறகு 1939 ராதாகிருஷ்ணன் தென்னாப்பிரிக்காவுக்கு போனாரு. இந்தியாவினுடைய அறிவுசார் திறமையை அங்க எடுத்துரைத்தார். 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிற போது அவர் திரும்பி வருகிறார் இந்தியாவுக்கு. அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அழைப்பு கொடுத்தது யார் தெரியுமா? ஒரு மிகப்பெரிய கல்வியாளர், பண்டித மதன் மோகன் மாளவியா, ஃபவுண்டர் ஆஃப் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. அந்த பல்கலைக்கழகத்துக்கு போவதற்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது. நான் இங்க போயிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல பல்கலைக்கழகம், ப்ரீ கேஜியில இருந்து போஸ்ட் டாக்டர் வரைக்கும் அங்க இருக்கிறது. கிட்டத்தட்ட 25,000 மாணாக்கர்கள் படிக்கிறார்கள். ரெசிடென்சியல் யூனிவர்சிட்டி, கங்கை நதி கரையில் அமைந்த அழகான ஒரு பெரிய நகரம். பண்டித மதன் மோகன் மாளவியால் உருவாக்கப்பட்டது. மதன் மோகன் மாளவியா தான் முதலாவது துணைவேந்தர். அவர் எதிர்பார்க்கிறார், தனக்கு பிறகு இந்த பல்கலைக்கழகத்தை வழிநடத்துவதற்கு ஒரு சிறப்பான ஒரு ஆசிரியர் வேணும். நம்முடைய சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி தெரிந்திருந்தார். அழைக்கிறார். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு பெரிய நெருடல். மிகப்பெரிய கல்விக்கூடம், பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் மிகப்பெரிய கல்விக்கூடம். அதற்கு ஏற்றுக் கொள்கிறார். மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தினார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய விடிவெள்ளியாக விளங்கியது. அந்த பல்கலைக்கழகத்துல 1939 48 வரைக்கும் 2வது துணைவேந்தராக ஒரு பணியாற்றினார். அவர் என்ன பண்ணினார்னா, தகுதி வாய்ந்தவர்களை மட்டுமே நியமித்தார். never compromise with the quality of the teachers. ரொம்ப முக்கியம். கல்வியில நம்ம எப்போது தகுதியில காம்ப்ரமைஸ் செய்யறோமோ அப்போது நாம் அடி வாங்க போறோம். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் உலகத்தில் அத்தனை பேர் உத்து பார்க்கிறார்கள், மேலை நாடுகள் உத்து பார்க்கிறார்கள்.
படிப்பதற்கு இந்தியாவுக்கு வந்தா நான் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் படிப்பேன் வருகிறான். ஆண்களும் பெண்களுமா மேலை நாட்டிலிருந்து வருகின்றார்கள். காரணம் என்னன்னு கேட்டா தகுதியான ஆசிரியர் பெருமக்களை நியமித்தார். அவரு ஆந்திர மகாசபா கூட்டத்தில் கலந்து கொள்கிறாரு. ஆங்கிலேய ஆட்சி காலத்துல கொடை மாவட்டம் ஒன்று இருந்தது. கொடை மாவட்டம் சொன்னா வெள்ளசிய பிரபு காலத்துல துணைப்படை திட்டத்துக்கு ஆதரவாக கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள் 4 மாவட்டம். அனந்தபூர், பெல்லாரி, கடப்பா, கர்னூல், இந்த 4 மாவட்டத்துக்கும் பேரை மாத்தி ராயலசீமான்ற ஒரு பேரை முத கொடுத்தது நம்முடைய சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். 1931 லீக் ஆஃப் நேஷன்ஸ் முதல் உலக போர் முடிந்தவுடனே உலகத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாங்க, லீக் ஆஃப் நேஷன்ஸ். அதில் இந்திய பிரதிநிதியா கலந்து கொள்கிறாரு. உலகம் முழுமைக்குமே இந்து மதத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவா போகிறார். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ பாரத தேசத்தினுடைய மிகப்பெரிய பண்பாட்டை, பாரம்பரியத்தை எடுத்துரைப்பதில், பாதுகாப்பதில் முக்கியமான பங்காற்றினாரு. 1946 இருந்து 1952 வரைக்கும் யுனெஸ்கோ, 2ஆம் உலக போர் முடிந்த பிறகு உலகில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு UNO, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பு வந்தது. அதுல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல், சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், பாரிஸ்ல இருந்தது. அதுக்கு இந்திய தூதராக அவர் போனாரு. 1949 இருந்து 52 வரைக்கும் சோவியத் ரஷ்யாவில் இந்தியன் அம்பாசிடரா இருந்தார். பண்டித ஜவஹர்லால் நேருக்கு மிக பிடித்தமான ஒரு ஆசிரியர் யாருன்னு கேட்டா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். ஒரு அறிவுஜீவி. இவரை ரஷ்யாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். ரஷ்யால ஜோசப் ஸ்டாலின் சர்வாதிகாரியா இருக்கிறான். அவருக்கு இந்தியாவை பத்தி மிகப்பெரிய அபிப்பிராயம் ஒன்றும் கிடையாது. நம்முடைய சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுக்கு மிகப்பெரிய ஆசை இந்தியாவை பத்தி, இந்திய கலாச்சாரத்தை பத்தி, இந்திய பாரம்பரியத்தை பத்தி எல்லாம் ஜோசப் ஸ்டாலினுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் ஊறி போனவர்கள் அவர்கள் இந்தியாவை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கிறார். பலமுறை முயற்சி பண்ணினாரு. இந்தியன் அம்பாசிடர் USSR இருந்த பிறகு பலமுறை முயற்சி பண்ணினார், வாய்ப்பு கிடைக்கல. ஒரு நாளைக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அதை பக்குவமாக பயன்படுத்தினாரு. ஜோசப் ஸ்டாலினோட உட்கார்ந்து பேசினார். விளைவு என்ன தெரியுமா? இந்த தேசத்தின் பழம்பெருமை, பாரம்பரியம், கலாச்சாரம், வேதங்கள், நம்முடைய ரிஷிகள், மகான்கள், தர்மபூமி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தான். அமைதியா கேட்டார். இவ்வளவு விஷயம் இருக்கான்னு கேட்டார். இருக்கிறது, உலகத்துல இந்தியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னார். ஜோசப் ஸ்டாலின் இதை ஏற்றுக்கொள்கிறார். பிறகு இந்தியாவுக்கு வருகிறாரு. கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபையில அவர் உறுப்பினராக இருந்தாரு. இந்திய அரசியலமைப்பு உருவாக்குவதில் முக்கிய பங்களிப்பாற்றினாரு. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இந்தியாவினுடைய முதலாவது துணை ஜனாதிபதியாக பணியாற்றினாரு. 1952 இருந்து 62 வரை 10 வருஷம் 2 டேர்ம் துணை ஜனாதிபதியாக இருந்தாரு. 1962 இருந்து 67 வரை இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக ஒரு டேர்ம் அவர் பணியாற்றினார். எந்த விதமான அரசியல் பின்னணியும் இல்லாம சான்றாண்மை, அறிவுஜீவித்தனம் மட்டுமே அவருக்கு முதலீடு. விளைவு என்னன்னு கேட்டா இந்திய கலாச்சாரத்தின் மேன்மையை உலகத்தில் பறைசாற்றியவர். இந்து மதத்தின் பெருமையை அன்இன்ஃபார்ம்டு வெஸ்டர்ன் கிரிட்டிசிசம், மேலை நாட்டு அறிஞர் மக்களுக்கு இந்தியாவை பற்றி தெரியாத விஷயத்தை இவர் சொல்லிக் கொடுத்தார். 1954 வருடம் நம்முடைய இந்திய நடுவண் அரசாங்கம் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பாரத ரத்னா அவார்டு கொடுத்தாங்க. ஒரு பெரிய ரெகக்னேஷன். 1954 ஜெர்மனி நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. 1962 வருடம் இன்னொரு ஜெர்மன் நாட்டின் அவார்டு அவருக்கு வழங்கப்பட்டது. 1962 வருடம் தான் முதன்முறையாக ஆசிரியர் பெருமக்கள் அவரை சந்திச்சு உங்களுடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாட வேண்டும், அனுமதி தர வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் எனக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை, மாறாக அதை ஆசிரியர் தினமாக கொண்டாடுங்கள். டீச்சர்ஸ் should be the best minds in the country. ஆசிரியர்கள் நல் மனம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே என்னுடைய பிறந்த நாளை செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியை நீங்கள் ஆசிரியர் தினமாக கொண்டாடுங்கள் என்று அவர் சொல்ல நாம் அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 1963 வருடம் பிரிட்டிஷ் ஆர்டர் ஆஃப் மெரிட் அவார்டு கிடைச்சது. 1968 வருடம் சாகித்ய அகாடமிக்கு செல்வச்சந்திரன் அவர்கள் கொடுத்தாங்க. 1975 வருஷம் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி ராதாகிருஷ்ணன் பரம தெய்வத்தினுடைய திருவடியை அறிந்து கொள்கிறார். ஒரு சாதாரண குடும்பத்துல, வறுமையோடு வளர்ந்த குடும்பத்துல பிறந்து, பிராமண குடும்பத்துல பிறந்து, கடவுள் பக்தி, இறை பக்தி, ஆசிரியர் பக்தி, குரு பக்தி இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு நல்ல மாணவனாக, நல்ல குடும்பஸ்தனாக, நல்ல கணவனாக, நல்ல தந்தையாக, நல்ல ஆசிரியராக,
நல்ல பேராசிரியராக உயர்ந்து இந்த தேசத்தினுடைய உயர் நிலைப்பாடான இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக வந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய நினைவை போற்றினா கண்டிப்பாக இந்த சமூகம் என்றைக்கும் முன்னிலை வந்துவிடும். 1989ஆம் வருடம் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் இந்தியாவிலிருந்து ஒருத்தருக்கு பேர்ல ஒரு ஸ்காலர்ஷிப்பை இன்ஸ்டிடியூட் பண்ணி நான் சொன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் பேர்ல இன்ஸ்டிடியூட் பண்றாங்க. 42 டாக்டர் பட்டங்கள் கொடுக்கப்பட்டது. அவருடைய காலகட்டத்தில் நிறைய கொடுமையான நிகழ்வுகள் நடந்தது. 1962 சீன படையெடுப்பு, பண்டித ஜவஹர்லால் நேரு உடைந்து போனார். அவர் சீனாவை நம்பினார். சீனா பிரதம மந்திரி சுயன்லாவை நம்பினார். இந்தோனேஷியாவில் 1954 பாண்டும் நகரத்தில் ஒரு மாநாடு நடந்தது, ஆப்ரோ ஏசியன் கான்பரன்ஸ். அல்ல சுயன்லாய் வந்திருந்தார், பண்டித ஜவஹர்லால் நேரு வந்திருந்தாரு. 2 பேரும் ஒரு உடன்படிக்கை அறிவிச்சாங்க, பஞ்சசீல கொள்கையை சொன்னார்கள். சுயன்லாய் இந்தியாவுக்கு வந்தாரு, இந்தோ சீனா பாய் பாய் என்று சொன்னார்கள். நெஹ்ரு சீனாவை நம்பினார், சீனாக்காரன் துரோகம் பண்ணினான். 1962 இந்தியாவுக்கு மேல் படையெடுத்தார்கள். நெஹ்ருவுக்கு தாங்க முடியவில்லை. அன்னைக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியாக இருந்தார். வெளியில பேசியிருக்கிறார், என் பிரியமான இந்திய ஜனங்களே, நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று மக்களை எல்லாம் உத்வேகப்படுத்தினார். துரதிருஷ்டம், நம்ம தோத்து போனோம். திருப்பி பேசினார், தோல்வி நிரந்தரம் அல்ல, வெற்றி சீனாவுக்கு எந்த நிரந்தரம் அல்ல. உண்மைதான். இன்னைக்கு என்ன நடக்கிறது? லடாக் ரீஜன்ல நம்முடைய இந்திய பட்டாளம், நம்முடைய மரியாதைக்குரிய பிரதம மந்திரி அவர்கள், மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள், மரியாதைக்குரிய ராணுவ மந்திரி அவர்கள் தலைமையில நம்முடைய படைகள் அன்னைக்கு அவர்கள் பிடித்தெடுத்த பகுதியை நாம் மீட்டெடுத்திருக்கிறோம். வெற்றி சீனாவுக்கு மட்டுமல்ல, நமக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய பேச்சையெல்லாம் அவர் அன்னைக்கு பேசினார். 1965 இந்திய பாகிஸ்தான் யுத்தம் நடந்தது, நாம் வெற்றி பெற்றோம். சாஸ்திரி பிரைம் மினிஸ்டரா இருந்தார். ஆனா நாம் அது கொண்டாடவில்லை. வெற்றி கிடைத்த உடனே தாறுமாறாக ஆடுவதும், தோத்து போன உடனே துவங்கி போறதும் நம்முடைய பண்பாடு அல்ல. வெற்றி கிடைத்தா கூட நாம் அதை பெருந்தன்மையோடு நாம் அதை ஒத்துக்கொள்கின்றோம். இந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்திய கல்விக்கு மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தினார். 1948ஆம் வருடம் பல்கலைக்கழக மானியக்குழு கமிஷன் ஒன்று நியமிச்சாங்க, டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன். பெரிய கல்வியாளர்கள் டாக்டர் சாகிர் ஹுசைன், மேக்நாத் சாஹூ, லட்சுமணசாமி முதலியார், ஆற்காடு சகோதரர் 2 பேர் தமிழ்நாட்டில் உண்டு. ஆற்காட்டுல அண்ணனுக்கு பேர் ராமசாமி முதலியார், தம்பிக்கு பேர் லட்சுமணசாமி முதலியார். அண்ணன் திருவிதாங்கூர் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் ராமசாமி முதலியார், லட்சுமணசாமி முதலியார் சென்னை பல்கலைக்கழக வைஸ் சான்சலராக இருந்த பெரிய கல்வியாளர்கள், புத்திமான்கள். இவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி, தலைமை தாங்கினது யாருன்னு கேட்டாச்சு சொன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் போனாரு. கல்வியாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், கல்விக்கூடத்தை நடத்தக்கூடியவர்கள், எல்லா தரப்பட்ட மக்களையும் சந்தித்து பேசினார். இந்தியாவில் உயர்கல்வியை மேம்படுத்துவதற்கு நாம என்ன செய்ய வேண்டும், கருத்துக்களை சொல்லுங்கள் பேசினார். ஆன் த ஸ்பாட் ஸ்டடி அண்ட் சர்வே. எல்லா கல்விக்கூடத்துக்கு போய் எல்லாத்தையும் சந்திச்சு நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள், மக்களுக்கான ஒரு இயக்கம் நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இதைத்தான் நம்முடைய மரியாதைக்குரிய இந்திய பிரதம மந்திரி, நம்முடைய இந்திய பிரதம மந்திரி அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை அறிவித்திருக்கின்றார்கள். சுதந்திர இந்தியாவில் எல்லா கல்விக் கொள்கையும் புதிய கல்விக் கொள்கை. எங்கேயோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்துகிட்டு திட்டத்தை தயார்படுத்திக் கொண்டு மக்கள் மேல் திணித்தார்கள். சுதந்திரத்துக்கு பிறகு முதன்முறையாக நம்முடைய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில டாக்டர் கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டியை நியமித்தார்கள். இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் வந்தார்கள், எல்லாத்தையும் சந்தித்தாங்க. ஆசிரியர்கள், மாணவர்கள், கல்விக்கூடத்தை நடத்தக்கூடியவர்கள், கல்வியாளர்கள், எல்லாத்தையும் சாதாரண மனுஷன் சந்திச்சு கருத்து கேட்டாங்க. அதன் விளைவு என்ன? தேசிய கல்விக் கொள்கை வந்திருக்கிறது. அப்ப இதெல்லாம் ராதாகிருஷ்ணன் அன்னைக்கே செய்திருக்கிறார். அவருக்கு சுற்றுப்பயணம் பண்ணினார். எல்லா கல்வியாளர்களும் சந்திச்சு திட்டங்களை கேட்டு அதன் அடிப்படையில உயர்கல்வியை மேம்படுத்துவதற்கு நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறான். திஸ் இஸ் த பகவத்கீதா ஆஃப் இந்தியன் ஹையர் எஜுகேஷன். இந்திய உயர்கல்வியினுடைய பகவத்கீதை எது தெரியுமா? டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்த அறிக்கையாக்கும். அவர் அதை பேசுகிறார். மாறி வரக்கூடிய அரசியல் சூழலுக்கு நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாறி வரக்கூடிய அரசியல் சூழல்ல நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும். சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும். We must give importance to wisdom and knowledge. தனி மனிதனுக்கு வேல்யூஸ் இருக்க வேண்டும் வாழ்க்கையில. குரு சிஷ்ய உறவை பத்தி பேசுகிறார். குருவும் சிஷ்யனும் நல்லா இருக்கணும். இந்த காலகட்டத்துல குருவை மிஞ்சின சிஷ்யன் நிறைய பேர் இருக்கிறான். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வேண்டும். பிசிக்கல் எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்கணும். அவர் அன்னைக்கே சொன்னார், மாணவர்களுக்கு உடற்கல்வி சொல்லிக் கொடுக்கணும், யோகாசனம் சொல்லிக் கொடுக்கணும், பிரணயாமம் சொல்லிக் கொடுக்கணும், டிரான்ஸ்ஜெண்டல் மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்கணும். எவ்வளவு பெரிய விஷயங்க. இன்னைக்கு
அமெரிக்காவுல நாசாவுல விஞ்ஞானிகள் எல்லாம் வேலைக்கு போவதுக்கு முன்னால 10 நிமிஷம் உட்கார்ந்து பிராணாயம் பண்ணிக்கிட்டு தான் உள்ள போகிறான். இந்த பிராணாயத்தை பண்ணினா, இந்த டிரான்சென்டல் மெடிடேஷன் பண்ணினா, இந்த யோகாவை பண்ணினா மனம் ஒருநிலைப்படும். அவன் போய் செய்கிற காரியம் 100% வெற்றி அடைந்து விடும். இந்தியாவின் யோகத்தை உலகமே பறைசாற்றுகிறது. இது அவர் என்னை பேசியிருக்கிறாரு. நிறைய விஷயம் சொல்றார். நேச்சுரல் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், ஹியூமானிட்டிஸ் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கல்வி ஒரு மனிதனை முழுமையான மனிதனாக மாற்ற வேண்டும் அவர் பேசுகிறார். நாம போதிக்கிற கல்வி மனிதனை மோசமா பார்க்கக்கூடாது. இன்னைக்கு துரதிருஷ்டம் இந்தியாவில் என்ன நடக்குது தெரியுமா? நம்முடைய கல்வி திட்டம் இந்த இளைஞர்களை எல்லாம் திசை மாறி செல்கிறது. தீவிரவாதியாக வருகிறான், இந்தியாவுக்கு விரோதமாக பேசுகிறான், பாகிஸ்தான் ஜிந்தாபாத்துங்கிறான், இந்துஸ்தான் முர்தாபாத்துங்கிறான். கல்விக்கூடங்களில் நச்சுவிதை விதைக்கப்படுகிறது, தடுக்கப்பட வேண்டும். இதைத்தான் அவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பேசினார். நம்முடைய கல்வி மனிதனை முழுமையான மனுஷனாக மாற்ற வேண்டும் சொன்னார். சுதந்திரம் கொடுக்க வேண்டும் சொன்னாரு. சமூகத்தோட ஒத்து போக வேண்டும். தனிமரம் தனிமரம் தோப்பாகாது. ஒத்தையில ஒண்ணும் பண்ண முடியாது. ஊர் ஊடுதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். சமூகத்தோட ஒத்து போகணும்னு சொன்னாரு. பிளெக்சிபிலிட்டி ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம், கல்வி திட்டம் எப்படி இருக்கணுமோ பிளெக்சிபிளா இருக்கணும். அவர் சொன்னார், மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் பி இம்பார்ட்டன்ட். கல்விக்கூடங்கள்ல ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு வள்ளுவம் பேசுகிறது. கல்விக்கூடங்கள்ல ஒழுக்கமா இருந்தா கண்டிப்பா இளைஞர்கள் திசை மாறி போக மாட்டார்களே. அதை ஒரு பேசியிருக்கிறார். சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியை பத்தி பேசியிருக்கிறார். விவசாய கல்வி, அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன், டெக்னாலஜிக்கல் எஜுகேஷன், ரூரல் டெவலப்மெண்ட், சயின்டிபிக் டெம்பராமெண்ட், சோசியல் ஸ்டடிஸ் அண்ட் ரிசர்ச், ட்ரைனிங் இன் லீடர்ஷிப், தலைமை பண்புக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். பல்கலைக்கழகத்துக்கு பணி என்ன, கல்லூரிகளின் பணி என்ன? மாணவர்களை நல்ல தலைவர்களாக உருவாக்க வேண்டிய வேலை செய்ய வேண்டும். பல்கலைக்கழகங்களுக்கு அட்டானமி கொடுக்க வேண்டும், தன்னாட்சி கொடுக்க வேண்டும். பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சிண்டிகேட், செனட், அகாடமிக் கவுன்சிலுக்கெல்லாம் முழுமையான அதிகாரங்கள் கொடுக்க வேண்டும். ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னா வேற யாருக்கும் பவர் கிடையாது. செனட்டுக்கும் சிண்டிகேட்டுக்கும் அகாடமிக் கவுன்சில் மட்டும்தான். ராதாகிருஷ்ணன் கமிஷன் சொல்லி இருக்கிறது. லிபரல் எஜுகேஷன், ரொம்ப லிபரலா கல்வி கொடுத்த இன்னைக்கு வந்தாச்சு. சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம், யார் வேணாலும் என்ன வேணாலும் படிக்கலாம். அந்த வாய்ப்பு மாணவர்களுக்கு கொடுத்தாச்சு. டெமோக்ராட்டிக் வே ஆஃப் லைஃப், நம்முடைய வாழ்க்கை முறை ஜனநாயகத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். ரிமூவல் ஆஃப் எக்கனாமிக் பேரியர்ஸ், பொருளாதார தடைகள் உடைக்கப்பட வேண்டும். சமூகத்துல தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித், ஆதிவாசிகள், பழங்குடிகள், மைனாரிட்டிகளுக்கெல்லாம் எல்லா உரிமையும் வழங்கப்பட வேண்டும். கல்வி மட்டும்தான் அவர்களை மேம்படுத்த முடியும். அதை இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறார். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், கல்விக்கூடங்கள்ல பாடம் மட்டும் சொல்லிக் கொடுத்தா போதாது. ஏற்றுச்சு உடைக்க கறிக்கு உதவாது. வெறும் பாடம் மட்டும் சொல்லிக் கொடுத்தா பையன் நல்ல பையனா வரமாட்டான். எக்ஸ்ட்ரா கரிக்குலர், என்எஸ்எஸ், என்சிசி, ஒய்ஆர்சி, இதெல்லாம் மாணவன் பங்களிப்பு இருக்க வேண்டும். டிசிப்ளின் மேக்ஸ் மேன் எ கம்ப்ளீட் மேன். ஒழுக்கம் விழுப்பம் தரும். அது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறார். கல்விக்கூடங்கள்ல ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவர் பேசியிருக்கிறாரு. ரெசிடென்சியல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், உயர்கல்வியில பையன் தங்கி படிக்கட்டும், அம்மா அப்பா விட்டு வெளியே வரட்டும், தனிமையாக இருக்கட்டும், தன்னம்பிக்கை கிடைக்கட்டும் சொன்னாரு. நீடு ஃபார் இந்தியன் கல்ச்சர், இந்திய கலாச்சாரத்தை காலத்தின் தேவையாக புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் பண்ணினா கல்ச்சரல் யூனிட்டி ஆஃப் இந்தியா, அதை பத்தி பேசுறாரு. ஒரு முக்கியமான விஷயம், ராதாகிருஷ்ணன் எனக்கு தெரிந்த வரையில், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒரு பெரிய சைவர், நான் ஒரு மாணவன். நான் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தகங்களை படிக்கிற போது சில கருத்துக்கள் உள்வாங்கினேன். ஒண்ணு, அவர் சொல்கிறார், ஆசிரியர்கள் என்பவர் விதை நெல்லை போன்றவர்கள். ஆசிரியர் எப்படிப்பட்டவர்? விதை நெல்லை போன்றவர்கள். இந்த கொரோனா காலகட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நண்பர் ஒரு வழக்கு போட்டார். இப்போ ஒரு வாத்தியார் வேலை பார்க்காம சும்மா உட்கார்ந்து இருக்கிறா, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே நீதிமன்றங்கள்ல நீதிபதி கிடையாது பேச்சு வந்திருக்கு. ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்தாக வேண்டும். ஏன் தெரியுமா? அவர்கள் வித்து நெல்லு, விதை நெல்லு. விதை போனா அவர் ஒரு நெல்லு முளைக்காது, ஒரு நெல்லு வம்சமே போயிடும். ஆசிரியருக்கு பாதுகாக்க வேண்டிய நம்ம கடமைன்னு சொல்லி நீதிமன்றமே கருதியதாக பத்திரிகையில படிச்சேன். இதைத்தான் ராதாகிருஷ்ணன் பேசினார். ஆசிரியர் விதைநெல்லை போன்றவர்கள். ஒரு நல்ல ஆசிரியர் 100 பெற்றோருக்கு சமமானவர். நல்ல ஆசிரியர் 100 பெற்றோருக்கு சமமானவர். ஒரு முக்கியமான விஷயம், கடைசி வரைக்கும் தன்னுடைய உயிர் மூச்சு விடுகிறது வரைக்கும் ராதாகிருஷ்ணன் ஒரு மாணவனாகவே இருந்தார். தன்னை ஆசிரியர் என்று சொல்வதை விடவும் அவர் தன்னை ஒரு மாணவனாக நிலைநிறுத்திக் கொண்டார். மாணவரிடம் அன்பு காட்டினார். பழைய காலத்துல எல்லாம் நான் அரசு பள்ளிக்கூடத்தை படிச்சவன், கரையில உட்கார்ந்து படிச்சவன்.
நான் என்னுடைய ஆசிரியர் பெருமக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு சொல்லுங்க, கேட்பாரு, டேய் ஏமடா சுக்கலிங்கம் பள்ளிக்கூடத்துக்கு வரல அப்படின்னு கேட்கிறாரு. பையன் சொல்றான், சார் சுக்கலிங்கத்துக்கு சோகம் இல்லை சார், நல்ல காய்ச்சல் அடிக்கு சார்னு சொன்னா, அன்னைக்கு சாயங்காலம் வாத்தியார் சைக்கிள்ல சுக்கலிங்கத்து வீட்டுக்கு போயிடுவாரு. அம்மாட்ட கேட்பாரு, ஏனம்மா உன் பையனுக்கு என்ன காய்ச்சல், அவனுக்கு சுக்கு கஷாயம் கொடுத்தியா, அவனுக்கு கஷாயம் மருந்து கொடுத்தியா, நீ கை மருந்து கொடுத்தியாம்மா, அவனுக்கு சரியாயிடம்மா, நாளைக்கு அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு வந்து கேட்கிற ஆசிரியர்கள் வாழ்ந்த தேசம் இது. இதைத்தான் அவர் சொல்கிறார். மாணவர்களிடம் அன்பும் பாராட்ட வேண்டும். அடிமேல் அடிச்சா அம்மியும் நகரும். நம்ம போர்ஸ் பண்ணினா ஒண்ணுமே நடக்காது. அன்பாக போதித்தா, இதைத்தான் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் சொன்னார், ரொம்ப பிடிச்ச விஷயம், a teacher must walk, must talk, must chalk. ஒரு ஆசிரியர் என்பவர் பள்ளிக்கூடத்தில் நடக்கணும், ஒரு பெஞ்சு போட்டு உட்காரக்கூடாது, அவர் நடக்கணும், அவர் பேசணும், சாக் பீஸ் பயன்படுத்தணும், எழுதி போடணும், தன் மனசுல என்ன இருக்கிறதோ அதை பணம் முடிஞ்சு வளர்க்கிறார். வாழை மரத்தை பத்தி ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தார் மாணவர்களுக்கு. அழகான வாழை மரம் வரைஞ்சி அந்த பாகங்களை அடையாளப்படுத்தி, என் பிரியமான பிள்ளைகளே பார்த்தீர்களா வாழை மரம் என்ன கலர்ல இருக்கிறது, இது இலை, இது பூ, இது காய், இது தண்டு, இது நாறு சொல்லிக் கொடுக்குறாங்களா இங்க? மறக்க முடியுமா? இதை செய்ய வேண்டும். அவர் ஆசைப்படுகிறார். டீச்சர் மஸ்ட் வாக், டாக் அண்ட் சாக். இன்னொன்று சொல்கிறாரு, ஒரு நாட்டின் தலையெழுத்து அந்த நாட்டின் வகுப்பறையில் நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஓத்தாரி கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ல முதல் வார்த்தையே இதான், the destiny of India will be decided in classrooms. இந்தியாவின் தலையெழுத்து அதன் பள்ளிக்கூடங்களில் நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஆக்கல் அழித்தல் எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு. ஒரு ஆசிரியர் சொல்றாங்க, a teacher should be heard, should not be seen. ஆசிரியர் என்பவர் கேள்விப்பட வேண்டியவரை தவிர காணப்பட வேண்டியவர் அல்ல. வாத்தியார்னு சொல்லக்கூடியவர் கேட்கணும், ஐயா இப்படி ஒரு வாத்தியார் சுக்கலிங்கம் சார் இருக்காங்க, சூப்பர் வாத்தியார், அவர் எல்லாரும் பேசணும். அவர் காணக்கூடியவர் அல்ல. அவர் சந்தையில போய் நிக்க கூடாது, பஜார்ல நிக்க கூடாது, அவர் பிசினஸ் பண்ண கூடாது. A teacher must be heard, must not be seen. இது ராதாகிருஷ்ணன் எண்ணம். அடுத்தால ஒண்ணு சொல்கிறார், ஆசிரியர் பணி அறப்பணி, ஆசிரியர் அர்ப்பணின்னு சொன்னார். அது சாதாரண விஷயம் அல்ல. நமக்கு கிடைத்த பணி மிகப்பெரிய சமூக பணி. ஒரு சமூகத்தை செப்பனிடுகிற பணி நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு டாக்டர் ஒரு தவறு செய்யற, ஒரு ஆபரேஷன் நடக்கிறது, ஒரு டாக்டர் தவறு பண்ணினாரு, ஒருத்தர் இறந்து போறான், பேர் இழப்பு தான், இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குடும்பம் நஷ்டமாகும், சமாதானம் ஆயிடுவாங்க. ஒரு வாத்தியார் தப்பு பண்ணினா, ஒரு வாத்தியார் தான் சொல்லிக் கொடுத்த வேலையில் கடமை தவறினா, சரியான கருத்தை சொல்லிக் கொடுக்காட்டா ஒரு சமூகம் உடைந்து போகும், நச்சாகி போகும். இன்னைக்கு நாம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அர்பன் நக்சலிசம், நகரங்கள்ல உட்கார்ந்துகிட்டு இந்தியாவை எதிர்த்து பேசுகிற, இந்தியாவுக்கு எதிரான கொள்கையை பரப்புகின்ற அர்பன் நக்சலிஸ்ட் இருக்கிறான். காரணம் என்னன்னு கேட்டா, இங்கதான் பிரச்சனை வருகிறது. பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் திட்டமாக, தெளிவாக, கண்டிப்பாக, அன்போடு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற போது கண்டிப்பாக சமூகம் அழியாது. சமூகம் நம்மள்ட்ட நிறைய எதிர்பார்க்கிறது. இன்னைக்கு நம்ம காலையில் இறங்கி நடைபயிற்சிக்கு போகிற போது தினந்தோறும் 50 முதல் 100 பேர் கையெடுத்து கும்பிடுறாங்க. ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயான்னு சொல்றாங்கன்னா, நாம நல்ல ஆசிரியராக இருக்க போய், நாம ஒரு ரோல் மாடலா இருக்க போய் நம்மளை சமூகம் மதிக்கிறது. அதனால ஒரு ஆசிரியர் தவறு செய்யக்கூடாதவர், எந்த சூழ்நிலையிலையும் அவரை பத்தி மோசமான செய்திகள் எங்கேயுமே வரக்கூடாது. நம்ம ரோல் மாடலாக இருக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான ஒரு வேண்டுகோள், எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு அருமையான வேண்டுகோள், எல்லாரும் டெக்ஸ்ட் புக்கு திறந்தோடு படிக்கும். 35 வருட ஆசிரியர் அனுபவத்துல நான் தாழ்மையோடு பதிவு செய்கிறேன், தயவு செய்து நம்முடைய பிள்ளைங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பதற்கு டெக்ஸ்ட் புக் படிக்கணும். ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக் நிறைய வருது. கிளீன் ட்ரெஸ் கோட், வாத்தியாருக்கு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு, அதுதான் போட்டுருப்போம். ஏன் ரோல் மாடல் நம்மளை பார்த்தா நம்ம பிள்ளைகள் நடந்து வருகிறது, நல்ல ட்ரெஸ் கோட் போடலாம். பங்க்சுவாலிட்டி இன் டைம், காலம் தவறாமை, ஆசிரியருக்கு கண்ணு போல. இது ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த காலகட்டத்துல குருவ மிஞ்சின விஷயம் நிறைய வந்தாச்சு. வாத்தியார காட்டிலும் வாத்தியார மிஞ்சி போன மாணாக்கர்கள் இருக்கிறார்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான ஒரு தாழ்மையான வேண்டுகோள், வாய்ப்புகளை அனுமதிக்க வேண்டும், அவர்களை பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும். கல்விக்கூடங்கள்ல அவர்களை வாய் திறந்து பேசட்டும், கருத்து சொல்லட்டும், அவங்கள்ட்ட என்ன கிரியேட்டிவிட்டி இருக்குது என்பது வெளியில தெரிய வேண்டும். ஒரு ஆசிரியர் கடமை என்ன தெரியுமா? multifaceted job of the teacher, just to improve the students' physical, intellectual, moral, cultural, emotional, social, spiritual attitudes. ஒரு ஆசிரியருடைய தலையாய கடமை. ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்றாங்க, என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒவ்வொரு மாணவனுக்கும் மனிதனையும் பிசிக்கல், மென்டல், மாரல், இன்டலெக்சுவல், கல்ச்சுரல்,
எமோஷனல், சோசியல், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸை நாம இம்பைட் பண்ணினா கண்டிப்பாக நம்முடைய மாணவர்கள் நல்ல மாணவர்களாக இருப்பார்கள். இன்னொரு முக்கியமான செய்தி, கம்யூனிகேஷன். நாம வகுப்பெடுக்க போயாச்சுன்னா அதை மிஸ் பண்ணவே கூடாது. அந்த சார் காசு போயிடணுமப்பா, நல்ல செய்தி சொல்லுவாங்க, பெஸ்ட் கம்யூனிகேட்டர், அதை நம்ம படிக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், டீச்சர் மஸ்ட் பி எ மோட்டிவேட்டர். ஆசிரியர் மட்டும்தான் ஒரு மனுஷனை மோட்டிவேட் பண்ண முடியும். பள்ளிக்கூடத்துல தான் கூடுதல் நேரம் இருக்கிறான். வீட்டை காட்டிலும் பெற்றோரை காட்டிலும் பெரும்பான்மையான நேரம் வாத்தியார் கூட உட்கார்ந்துருக்கோம். வாத்தியார் சொன்னாதான் அவங்க ஒழுங்கா எதையுமே செய்வான். நம்ம நல்ல மோட்டிவேட்டரா இருக்கலாம். அப்படியெல்லாம் இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள்ல நாம சிந்திப்போமானா நம்முடைய ஆசிரியர் சமூகம் தங்களை திருவிழாக்காக மாற்றிக்கொண்டு இருளை அகற்றி அறிவு வெள்ளத்தை பாய்ச்சி கொண்டிருக்கிறது. நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். இதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி செய்தா இந்தியா ஜெகத்குரு, உலகத்துக்கே குருவாக மாறும். அதில் ஆசிரியர் பங்கு மகத்தானது என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை என்னுடைய மதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நம்மளுடைய வாரம் ஒரு நற்சிந்தனை நிகழ்ச்சியில் இன்று மிக அருமையாக, மிக சிறப்பாக கருத்துக்களை வழங்கியிருக்கக்கூடிய எஸ். சுப்பிரமணிய பிள்ளை ஐயா, முதல்வர், அறிஞர் அண்ணா கல்லூரி, கன்னியாகுமரி அவர்களுக்கும் மிக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது நிகழ்ச்சி ஆரம்பத்தில் குரு சாஸ்தகம் பாடி நம்முடைய நிகழ்ச்சியை துவக்கிய வைரமணி அம்மையார் அவர்களுக்கும், வரவேற்பு மற்றும் அறிமுகப்படுத்தி நம்ம நிகழ்ச்சியை தூக்கிய கந்தசாமி நம்மளுடைய ஐயா, தேசிய ஆசிரியர் சங்கத்தோட மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், மற்றும் நம்மளுடைய மீடியா டீம், தேசிய ஆசிரியர் சங்கத்தோட மீடியா டீம் அனைவருக்கும், நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இவ்வளவு நேரம், அதாவது காலம் கடந்தும் 40 நிமிடம் என்றது இன்னொரு 40 நிமிடம் ஆகிவிட்டது. மிகப்பெரிய நிறைய கருத்துக்களை கூறியிருக்காரு. அவ்வளவு நேரமும் பொறுமையாக காத்திருந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்ம நிகழ்ச்சியை சிறப்பாக முடிந்திருக்கு. அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றிங்கய்யா. நன்றி, வணக்கம், நன்றி. ஒரே ஒரு சின்ன கருத்துங்கய்யா. அன்று ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய இன்னைக்கு நடந்த வாழ்வும் அவர்களுடைய வாழ்வும் வாக்கும்ன்ற இந்த தலைப்புக்கு அன்றே அவர் சைனா போர்ல நம்ம இழந்திருக்கலாம், ஆனா மீண்டும் வெற்றி அடைவோம் கருத்துக்கள் அன்னைக்கு உத்வேகம் கொடுத்தது. இன்னைக்கு அவருடைய அந்த வாக்கு நிறைவடைஞ்சிருக்கின்றதை நம்ம தெரிவித்துக் கொண்டு நம்ம உள்ள மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, அனைவருக்கும்.